சார் ஆடிபிளா இருக்கா செக் பண்ணுங்க. சார். ஓகே. இப்போ வந்து லாஸ்டா வந்து சிஎஸ் வந்து பாதி வச்சுட்டு போயிருக்கோம் சால் மெக்கானிக்ஸ்ல அதை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு ப்ராப்ளம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று செஞ்சு ஸ்டார்ட் பண்றேன். இப்போ பார்க்கக்கூடிய சிஎஸ் வந்து டாபிக் வந்து டிப்ளமோக்கும் இருக்கு. டிப்ளமோக்கும் இருக்கு சிஎஸ் வந்து உங்களுக்கு டிகிரி லெவலுக்கும் இருக்கு. ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 10% தான் இருக்கு. ப்ராப்ளம் பார்க்கணும் அவ்வளவுதான். வேற வர்றாங்க ரைட். ஓகே. இந்த டாபிக்ல இருந்து டிப்ளமோல இருந்து இந்த கூலும் சார்ந்தா பேசிக்கான ஃபார்மஸ் தான் கேட்பாங்க. தியரட்டிக்கலா போக மாட்டாங்க. படம் கொடுப்பாங்க அவ்வளவுதான். மூணு சர்க்கிள் படம். அதே டிகிரி லெவல்ல உங்களுக்கு எப்படி என்ன கொஸ்டின் கேட்பாங்க. 2 கொஸ்டின் வந்து டிகிரி லெவல்ல வந்துடும். ஓகே. அதுக்கடுத்து பீரிங் கெப்பாசிட்டர் சாயம் வந்து பைப் ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது டிப்ளமோக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புதுசா ஒரு சில ரிசல்ட்ஸ் இருக்காங்க. அதே டிகிரி லெவல்ல இப்போ போல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பைப் ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மொத்தம் 5. ஒரு பீரிங் கெப்பாசிட்டர் சாயம், பைப் ஃபவுண்டேஷன், ஸ்டெபிலிட்டி ஸ்லோப், எர்த் பிரஷர், சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இவ்வளவுதான் பார்க்க போறோம். மொத்தம் 5 தான் பார்க்க போறோம். 5ல 3 பெருசு. சாரி, ஆமா 3 பெருசு. பீரிங் கெப்பாசிட்டர் சாயில், பைப் ஃபவுண்டேஷனா உங்களுக்கு எடுத்து பிரச்சனை பெருசு. மத்த 2 சின்ன சின்னதா இருக்கும். ஓகே. ரைட். இப்ப லாஸ்டா சென்சிட்டிவிட்டியை பத்தி ரைட்டா எழுதிட்டு போனேன். சென்சிட்டிவிட்டினா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஒரு சாயோட சென்சிட்டிவிட்டியோட வேல்யூ வச்சுதான் அது குயிக் சைலா இருக்கா இல்ல இன்சென்சிட்டிவிட்டியா இருக்கா அப்படின்னு நினைக்க முடியும். அப்ப it can be easily determined using unconstrained compression test. இப்ப பாத்துக்கக்கூடிய டெஸ்ட்னா unconstrained compression test தான். இது வந்து ஒன்லி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியும், பிளேன் பத்தி தான் யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் ஃபார்முலா 5 வந்து முழுக்க முழுக்க 0 ஆயிட்டு நமக்கு இப்படி கிடைச்சிருக்கும். அதாவது நம்மளுடைய சிஎஸ் வந்து 2 into 0 இல்ல கொகசன் வேணும் அப்படின்னா அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ல 2/2 அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்ப சென்சிட்டிவிட்டிங்கிறது என்னன்னா, இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ல அன்டிஸ்டர்ப்டு சாயில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ரீமோட்டட் சாயில் இருந்தா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் நீங்க ரேசியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கிடைச்சிடும். அப்ப ஆஹ், ஒரு சென்சிட்டிவிட்டிங்கிறது சாயிலுக்கு எதை மென்ஷன் பண்ண சார் ஒரு செகண்ட் சொல்றதுக்கு அப்படின்னா, ரீமோல்டிங் பண்றதுனால அதுல ஏற்படக்கூடிய வீக்கனிங்கே போயிடும். சாயில இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் லூஸே போயிடும். அப்ப சென்சிட்டிவிட்டி போடுதுன்னா, அப்ப சென்சிட்டிவிட்டிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணுக்கு ஈக்குவலா இருக்கும், இல்ல 16க்கு மேல இருக்கும். அதான் 1:16 சொல்லுவாங்க. 1க்கு ஈக்குவல் வச்சுருக்கலாம். தூக்க முடியாது எழுதிருங்க. அப்ப சென்சிட்டிவிட்டிங்கிறது ஃபார்முலா கேட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. இதை வச்சு ப்ராப்ளமும் கேட்டிருக்கான். ஆனா இப்ப கொடுக்கப்பட்ட டேட்டா கேட்டதுல நான் எழுதிக்கிறேன். இப்ப சென்சிட்டிவிட்டி of SI indicates its weakening due to remolding. அதே சென்சிட்டிவிட்டி வந்து வேலையை பார்த்துக்கிறேன். ஈக்குவல் டு 1 இருக்கு அப்படின்னா இன்சென்சிட்டிவிட்டி சொல்லுவாங்க. அட் இன்சென்சிட்டிவிட்டி. அதே சென்சிட்டிவிட்டி வந்து greater than 16 இருக்கு அப்படின்னா குயிக் சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. மோசருக்கு பார் ஒரு அன்கன்வீனியன்ட் டெஸ்ட் மேலே கொடுத்தாச்சு. பை முழுக்க முழுக்க 0 அப்படின்னா நமக்கு சி கொத்தின வேல்யூ கிடைக்கும். அப்ப சி கொத்தின வேல்யூங்கும் போது இப்படி கிடைக்கும். அப்ப நமக்கு இப்போ போல சிக்மா 3 ஈக்குவல் டு 0 சொல்லியாச்சு. அப்ப ஆர்ஜின் எந்த ஆரம்பிக்கும், சிக்மா 1 ஈக்குவல். அப்ப இந்த மேல பார்த்த கம்பைன்டு பிரஷர் ஆர் செல் பிரஷர் வாட்டரோட பிரஷர் 0, சிக்மா 3 0. அப்ப உங்களுக்கு பையன் 0 அப்படிங்கும்போது அப்படியே இமேஜினரி பண்ணிக்க வேண்டியதான், வேலை வரும். அப்ப மோசருக்கு வரைஞ்சிக்கலாம் ஒரு அன்கன்வீனியன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட் இருக்கு. அப்ப மோசருக்கு பார் unconfined soil. ஓகே. அதே மாதிரிதான் இப்பயே போலதான் y axis சிஎஸ் வந்து x axisல நார்மல் ஸ்ட்ரெஸ்.
ஆரிஜின் தான் சிக்மா 3 ஜீரோங்கிறதால அப்ப கிராப் இப்படிதான் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல சிக்மா 3 ஜீரோ இருக்கும். இந்த இடத்துல சிக்மா 1க்கு வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல டவு மேக்ஸ் அதே இடத்துல தான் பெரிய பிளான். அப்ப இந்த இடத்துல நீங்க கோடு வரைச்சீங்கன்னா C தாங்க. இதான் பை ஈக்குவல் டு யூ ஜி பை ஈக்குவல் டு யூ. ஏன் பை யூன்னு எழுதுறோம்னா 100 இன்ட்டு சாரி அப்ப 0. C வேல்யூ தான் கிடைக்கும். 100னால 1000 தான் 100. பெரிய பிளேன் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அப்படிதான். அப்ப உங்களுக்கு இதான் ஆல்பா கரெக்டா ஆல்பா எதுல இருக்கும் அப்படின்னா 45 டிகிரில இருக்கும். அதான் வச்சுக்கிடுங்க. நீங்க அவசரப்பட்ட ஆல்பா ஈக்குவல் எப்பயும் போல 45 டிகிரி பிளஸ் 5 டிவைட் பை 2 எழுதிடக்கூடாது. அப்படின்னு எழுதுனா ஆன்சர் கரெக்ட் தான். அப்ப ஆல்பா எஃப் சப்ளிக்ஸ் எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரி இது 100 இன்ட்டு கண்டிஷன். அப்ப பை ஈக்குவல் என்ன ஆயிரும் 0 ஆயிரம் மேல கீழே 2. அப்ப ஆல்பா எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரி தான் ஒரு 100 மினிட் கம்ப்ரஷன் டெஸ்ட்டுக்கு வரும். அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அன்கன்வெயின்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டாவே சிக்மா 3 ஆர் சிக்மா சி ஈக்குவல் டு 0 இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பை யூங்கிறது 0 இருக்கும் அப்படின்னால அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு QU ஈக்குவல் டு 2 இன்ட்டு சி தான் இருக்கும். அப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஃபியூ கியூ ஈக்குவல் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயம் டக்குனு கொண்டு வந்துடும். சார் கிளியர் புரியுதா? இது கொஸ்டின் ஏரியாவே தான். இப்ப அடுத்து என்ன சார் கொடுக்க போறோம் அப்படின்னா அடுத்து வந்து லாஸ்ட் டெஸ்ட் வேன்சியர் டெஸ்ட் சின்ன டெஸ்ட் தான் 2 பார்முலா இருக்கும். அப்புறம் வந்து இதுல எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வரும். அவ்வளவுதான். அப்ப வேன்சியர் டெஸ்ட் அப்படிங்கிறதுனா லேப்ல பண்ண முடியாது ஃபீல்ட்லயும் பண்ணுவாங்க. ஓகே ஓகே எழுதிடுங்க. லேப் அண்ட் ஃபீல்ட் ரெண்டுலயும் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப குயிக்கஸ்ட் டெஸ்ட்னா இது சொல்லலாம். வேன்சியர் டெஸ்ட் சொல்லலாம். ஒரு அன்ட்ரைடு சாயில சிஎஸ் கண்டுபிடிக்கிறது நல்லா யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சொன்னா அந்த பிளாஸ்டிக் நேச்சுரல் இருக்கு சாப்பிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல சிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேன்சியர் டெஸ்ட்டை பயன்படுத்துறாங்க. எழுதிக்கிறேங்க. அப்ப 2 பார்முலா வரும். டார்க் வச்சு ட்ரைனேஜ் சிங்கிள் பார்த்து டபுள் பார்த்து ஓகே. அதாவது லாஸ்ட் டெஸ்ட் வேன்ஸ் இயர் டெஸ்ட் இது குயிக் டெஸ்ட். The untrained CS are completed. சாரி கம்ப்ளீட்டட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அன்ட்ரைன்ட் எந்த கண்டிஷனுக்கு வரும்? தண்ணி ஒழியாத கண்டிஷனுக்கு சாப்பிட்டு தான் வரும். இப்ப இந்த அன்ட்ரைன்ட் CS strength are completed. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாஃப்ட் கிளே வரும். அதுக்கடுத்து எங்க யூஸ் பண்ணலாம்னா போத் லேபரட்டரி ஆர் ஃபீல்டு 2 இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இப்ப அடுத்தது டார்க்
TU equal to pi d square CU h by 2 plus d by 6. இந்த d by 6 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் மாறும். அதெல்லாம் சேர்ந்து தான் எல்லா இடத்துலும். இப்ப இந்த தடவை d by 6 கொடுக்குறேன். ரெண்டு பார்ட்லுமே CLE அன்ட்ரைடு கோர்ஸ் ஆகும்போது அதான் இது எப்படி எடுத்துக்கணும்னா ரெண்டு பார்ட்லயும் சேரி கொடுக்குறோம் அப்படின்னா டி பை சிக்ஸ் இந்த பார்ட்டமெண்ட் வந்து சேரி கொடுக்குறோம் அப்படின்னா டி பை டுவெல் வரும். அப்ப எல்லாமே சேமா இருக்குமா அடுத்த தடவை பார்க்கலாமே இந்த இடத்தையும் மாறி கீழே 12 இந்த இடத்துல கேட்டாங்கன்னா மாத்திதான் ட்ரைனிங் வச்சு சொல்லலாம். ஆனா நீங்க சேரிங் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேங்க. when both ends for taking CL ரெண்டு பேர்லையும் சேரி நடக்குது மேலே பாட்டு தெரியும். அதே டாப் டி ஈக்குவல் டு ஐடி ஸ்கொயர் இந்த அன்ட்ரைடு கோசம் ஹச் பை 2 பிளஸ் டி பை 6ல டி பை 12 வரும். அப்ப when only bottom and part takes in shearing part end பார்த்தீங்கன்னா shearing நடக்குது. அது மாதிரி இந்த இடத்துல நம்ம தெரிய வேண்டியது இந்த 6 இந்த 12 தான் அவங்க எக்ஸால மாறப்போகுது. அப்ப ரெண்டு பக்கம்னா 6 ரெண்டு பக்கம்னா ஒரு பக்கம்னா 12 இதே மாறலாம்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சார் அப்படின்னா இதுல அவ்வளவுதான் எக்ஸாம் பாயிண்ட் சொல்லியாச்சு. இதுல போர் வாட்டர் மெஷர்மெண்ட் பத்தி ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா கீழே சொல்றேன். அப்ப இதுல உள்ள விஷயங்கள் என்ன எழுதிக்கிறேன் சொல்ல ப்ராப்ளம் கேட்க மாட்டான். இதான் எழுதிக்கிறேன்னு சொல்றேன். சிங்கிற சார் படிக்கேன் அப்படின்னா வேற சிங்கிறது அப்படின்னா அன்ட்ரெயின்டு கோர்ஸ். டிங்கிறது எப்படி இருக்குன்னா ஓவரால் டயமீட்டர் ஆஃப் பேன். கட்சிகள் எது இருக்குன்னா ஹைட் ஆஃப் பேன். அவ்வளவுதான். இப்ப போர் வாட்டர் மெஷர்மெண்ட் போடுதுங்க. லாஸ்ட் சிஎஸ்எந்தோட லாஸ்ட் கொஸ்டின் அவ்வளவுதான் முடியும். இதோட எக்யூபேஷன் ஒன்று நடத்துவேன். போர் வாட்டர் மெஷர்மெண்ட் நடத்துவேன். அவ்வளவுதான். அப்ப போர் வாட்டர் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். இப்ப இதுக்கு ஆல்ரெடி என்ன வச்சிருக்கோம் வாட்டரோட ப்ரெஷரை தான் கம்பைன் ப்ரெஷரு சிக்மா சி ஈக்குவல் டு சிக்மா 3 எடுத்துப்போம். இதான் வாட்டர் ப்ரெஷர். வாட்டர் ப்ரெஷர் தான் போர் வாட்டர் ப்ரெஷர் தான் இப்படிதான் எடுத்துருப்போம். இவர் எப்படி எடுத்திருப்பாருன்னா இதே தான் எடுத்திருப்பாரு. முன்னாடி டெல்டா எடுத்திருப்பாரு. அவர் டெல்டா சிக்மா 3 ஈக்குவல் டு டெல்டா யூ அது மாதிரி எடுத்துக்குவார். மேல பார்த்த ஃபார்முலா தான். அப்ப அங்க என்ன எடுத்துக்குவோம் வாட்டரோட ப்ரெஷரை கம்பைன் ப்ரெஷர் சிக்மா சி ஈக்குவல் சிக்மா 3 எடுத்துப்போமா. அதுதான் வாட்டர் ப்ரெஷர் வந்து டெல்டா யூ ஈக்குவல் டு டெல்டா சிக்மா 3 எடுத்துக்கிறார். எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுங்கிறது அவர் தெரியாதனால ஒரு கோஎஃபிஷியன்ட் உள்ள சேர்க்கிறார் பிங்கிறது. அப்ப இங்க 3 கொடுத்திருக்கிறதுனால இங்கேயும் ஒரு 3 கொடுத்துட்டார் யூக்கும். அப்ப ஒரு சார்ஜர் இது எக்ஸாம்பிள் கேட்டாச்சு சார்.
பாருங்க சின்ன கான்செப்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் எக்ஸாம்பிள் கேட்டேன். அதுல பின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம்ல. அதான் என்னன்னா போர் வாட்டரோட ப்ரெஷர் போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர். அதோட வேல்யூ வந்து ஒரு சேச்சுரேட்டட் சாலுக்கு ஒரு ஃபுல் சேச்சுரேட்டட் சாலுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்போம். ஏழு வரை எனக்கு 2 டைம் கேட்டுட்டான். இப்ப ரீசெண்டா ஒரு கொஸ்டின்ல கேட்டு வச்சிருந்தானே. இப்ப நடந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூவா எனக்கு கரெக்டா தெரியாது. அது அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்டர்வியூ போஸ்டிங்கோ இல்ல நான் இன்டர்வியூ ஏன்னு தெரியல. இது ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன். இந்த பி யோட வேல்யூ வந்து ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டதான். நிறைய இடத்துல ஏழு கேட்டிருக்கான் பார்த்துருக்கான். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் சேச்சுரேட்டட் சாயில் V ஈக்குவல் டு 1 இருக்கும். வேர் பிங்கிறது என்ன சார் அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர். போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர் தான் இருக்கு. அப்ப போர் வாட்டர் ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கன்ஃபைன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது என்ன டேரக்ட் ப்ரெஷர் வந்து தானே இது இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம சிக்மா 3 கன்ஃபைன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எழுதிக்கிறேங்க. அப்ப இன்க்ரீஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் increase of continuous pressure, increasing pore water pressure and increase of confining pressure. அதுக்கடுத்து வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டிவிடெட் ஸ்ட்ரெஸ் அங்கே சிக்மா டிங்கிறது என்ன கொடுத்துருப்பேன் சிக்மா ஒன்ல இருந்து போர் வாட்டர் ப்ரெஷரை கழிக்கணும்னு கொடுத்துருப்பேன். அதே ஃபார்முலா தான் கொடுக்க போறேன். இது சின்ன ஒரு சேஞ்சஸ். முன்னாடி இங்க டெல்டா சேர்க்க போறேன், முன்னாடி டெல்டா சேர்க்க போறேன், முன்னாடி டெல்டா சேர்க்க போறேன், அவ்வளவுதான். அப்ப நம்ம ட்ரையாக்சல் டெஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான். ஆனா அது சின்ன சேஞ்சஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். அப்ப டிவிடெட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் கன்பைனிங் ப்ரெஷர் ஆர் செல் ப்ரெஷர். சிக்மா 3 + சிக்மா 6 இது கொடுக்குறேன். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா அப்ப டெல்டா யூ ஈக்குவல் டு டெல்டா U3 பிளஸ் டெல்டா யூபி அப்படின்னு கொடுக்குறது. அப்ப டெல்டா யூங்கிறது டிவி ரெசிஸ்டன்ஸ்னால தண்ணிக்கு போகக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சோண்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா ஏன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து U3 இது கம்பெனி ப்ரெஷர் முழுக்க வாட்டரோட ப்ரெஷர். அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்க மாட்டான். இது கேட்டிருக்கான். நான் டிக் பண்ணிடுறேன். இந்த வேல்யூ கேட்டிருக்கான். அவ்வளவுதான். இதே லைட்டா பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்டதில்ல. இதெல்லாம் நான் எடுத்துட்டா பாத்துக்கிறேன். அப்ப டெல்டா இ ஈக்குவல் டு பி இன்டு டெல்டா சிக்மா 3 பிளஸ் ஏ டாட் டெல்டா சிக்மா டி. இது காமன் ஃபார்முலா. ஆனா கேட்டதுல பாத்துக்கிறேங்க. இதுல இந்த இடத்துல உள்ள ஏவா இருக்கட்டும், இந்த இடத்துல உள்ள பியா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்கிரிப்டோட போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி பின்னு பார்த்தோம். போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர் ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் சைடுக்கு ஒண்ணுன்னு வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இந்த ஏக்கம் அப்படின்னா என்னன்னா ஸ்கிரிப்டன் போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர் அப்படின்னா இருக்கிறது. பேராமீட்டர் அப்படின்னா அவ்வளோ. தட்ஸ் ஆல். ஓகே. அப்ப உங்களுக்கு ஏரியா ஃபைனல் ஏரியா ஃபைனல் வரும்ல வாங்கி கொடுத்துருவாங்க மேல. அந்த வி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா வி டோட பை எல் மைனஸ் டெல்டா எல். அந்த ஏரியா ஃபைனல்ங்கிறது
உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிருச்சு அப்படின்னா லூஸ் ஆயில இருக்குன்னு அர்த்தம். இது நெகட்டிவ்ல போயிருச்சு அப்படின்னா ஏரியா ஃபைனல்ங்கிறது எப்பயுமே லூஸ் ஆயிடும்னு அர்த்தம். பார்க்கலாம் எழுதுற பெருசா வரும். அது எக்ஸாம்ல கேட்க போறதில்ல. இதை தெரிஞ்சுக்கணும். ஏரியா ஃபைனல் நெகட்டிவ்ல போயிருச்சுன்னா எந்த இடத்துலயுமே சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு லூஸ் ஆயில போகும். ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அடுத்து லாஸ்டா வந்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னா லிக்யூபிகேஷன். அப்ப சிஎஸ்டர் வந்து டாபிக் லிக்யூபிகேஷன். இதே வந்து உங்களுக்கு எங்கன்னா உங்களுக்கு சாண்ட் பாயிலிங் அது என்ன கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு குவிக் சாண்ட் கொடுத்துருக்கேன். சீவேஜ் பிரச்சனை நடக்கும்போது அப்வோர்டு ஃப்ளோ நடக்கும்போது சாண்ட் பாயிலிங் நடந்து சாயில் தன்னுடைய எபெக்டேஷன்ஸ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி ஒரு அன்ஸ்டெபிலிட்டி நேச்சருக்கு வந்துடும். புதிர் மணல் உருவாகிறதுக்கு காரணமே இந்த குயிக் சாண்ட் கண்டிஷன் இல்ல சாண்ட் பாயிலிங் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் லிக்யூபிகேஷன்லயும் நடக்கும். ஆனா இங்க வந்து எதனாலனா எர்த்குவேக் ஏற்படுறதுனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாயோட வேவ்ஸ் வந்து மாறும். அது ரோடு வந்து வேவ்ஸா கிரியேட் ஆகுறதுனால டைனமிக்கா மாறுறதுனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிஎஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணி ஜீரோ கொண்டு வந்துடும் எர்த்குவேக் நடக்கும் பொழுது. ஏன்னா சடனா போர் வாட்டர் ப்ரெஷர் மேல இன்க்ரீஸ் ஆகும் நிலத்தடி நீர் மட்டம் இருக்குது. அப்ப அது அதுவா இருக்கலாம், இல்ல பக்கத்துல வேற சோர்சஸா இருக்கலாம். போர் வாட்டர் ப்ரெஷர் சடனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எழுதிக்கிறீங்க லிக்யூபிகேஷன். அதாவது when saturated sand போடலாம். இதே எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் லிக்யூபிகேஷன். இப்ப டிப்ளோமால கேட்டா இந்த மாதிரியான விஷயம் தான் கேட்பான். சின்ன சின்ன கான்செப்ட் லிக்யூபிகேஷன். லிக்யூபிகேஷன் when saturated sand soil saturated saturated sand soil is subjected to earthquakes loads. The pore pressure suddenly increases. The pore pressure increase ஆகுது and CS strength என்ன ஆயிரும் decrease ஆயிரும் and thus decreases the CS strength of soil and it may become zero also. அதுக்கு கேக்குறேங்க. உம் இது எங்க எந்த மாதிரியான சாயல்ல நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சேச்சுரேட்டட் ஃபைன் சாண்ட் எரிக்கிறோம்ல நீங்க லிக்யூபிகேஷன் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கலாம். சேச்சுரேட்டட் ஃபைன் சாண்ட்ல நடக்கும் லிக்யூபிகேஷன்ன்றது. அதுக்கடுத்து சேச்சுரேட்டட் மீடியம் சாண்ட் அண்ட் நல்லா நனைச்சிருக்கக்கூடிய சாண்ட் மீடியம் சாண்டா இருந்தா ஃபைன் சாண்டா இருந்தா லிக்யூபிகேஷன் மீடியம் சாண்ட் போடுவது. சார் ஆடியபிளா இருக்குதானே கேக்குதா இருக்கா? சார். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ் டோட்டல் முடிச்சாச்சு. சிஎஸ் ப்ராப்ளம் கேட்பான். ஓகேயா, ரெண்டு பேருமே கேட்பாங்க. டிப்ளமோவும் கேட்பான், டிகிரியும் கேட்பான். டிகிரிக்கு மஸ்ட் சிஎஸ் கன்சால்டேஷன் பெர்மியபிலிட்டி காம்பாக்ஷனோட ப்ராப்ளம் இருக்காதுன்னு வச்சிருக்காங்க. அதிகம் காம்பாக்ஷன்ல ப்ராப்ளமே இருக்காது, அதனாலதான் இங்க பாத்துக்க மாட்டோம். அப்படி இருந்தாலும் அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி எண்ணு கண்டுபிடிக்கிற பெரிய ப்ராப்ளமா இருக்கும். செமஸ்டர்ல நீங்க காலேஜ்ல படிச்சிருப்பீங்க, அது நமக்கு முக்கியம் இருக்க மாட்டான். அப்ப நம்ம தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சிஎஸ் ப்ராப்ளம் இருந்தா மஸ்ட் ஏரியாது. அப்போ ஒரு 6 to 7 ப்ராப்ளம் பார்க்கலாம்.
ஒவ்வொரு மாடலையும் ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்கறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவுதான். சாயில் மெக்கானிக்ஸ் 100% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து பவுண்டரி இன்ஜினியரிங் ஆரம்பிக்க வேண்டியதான். அப்ப ஏன் எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1. In an unconfined எப்படி ப்ராப்ளம் கேட்கறாங்கிற மோடு உங்களுக்கு புரிஞ்சுட்டோம் இப்ப இதுல. அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்டா ஸ்டிப் கிளேன்னு கொடுத்துட்டோம். அப்ப ஸ்டிப் கிளே ஆர் சாஃப்ட் கிளே இதெல்லாம் எதுக்கு வரும்? அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்டுக்கு வரும். ஓகே. ஸ்டிப் கிளே இஃப் த ஃபெயிலியர் பிளேன் இஃப் த ஃபெயிலியர் பிளேன்னா ஃபெயிலியர் பிளேனாவே என்ன ஆங்கிள் ஆல்பா தான். ஃபெயிலியர் பிளேன் made on angle of 42 degree கொடுக்கலாம். அப்ப ஆல்பா 42 degree to the horizontal அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கடுத்து what would be the angle of seam distance. அவ்வளவுதான். ரொம்ப குட்டி ப்ராப்ளம். What would be the angle of shearing resistance? ஆப்ஷன் ஏங்கிறது 16 டிகிரி, ஆப்ஷன் பிங்கிறது 14 டிகிரி, ஆப்ஷன் சிங்கிறது 12 டிகிரி, ஆப்ஷன் டிங்கிறது 13 டிகிரி. இதெல்லாம் தங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபெயிலியர் பிளேனோட ஆங்கிள்னு கொடுத்துட்டாவே ஆல்பா தான் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்ப இங்கேயே ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்டர்னல் ஃபிரிக்ஷன் ஆங்கிள் சாரி இன்டர்கிரானுலர் ஃபிரிக்ஷன்ல சீரிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாவே என்னது பை தான் கேட்டிருக்கான்னு அர்த்தம். அப்ப ஆல்பா கொடுத்துட்டான் பை கேட்கறான் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கலாம் டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஆகுறது என்ன? ஆல்பா ஈக்குவல் டு 45 டிகிரி 5/2 தான் உங்களுக்கு டக்குன்னு மனசுக்கு வராது. சார் கிளியர்? புரியுதா? சார். அப்ப நமக்கு பை தான் கேட்டிருக்கான். அப்ப 40 டிகிரி கிட்ட வரும்போது மைனஸ் வந்துடும். அப்ப ஆல்பா எஃப் மைனஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 5/2ன்னு வரும். அப்ப 5/2 வந்து இங்க வகுத்துல இருக்கு என்னன்னா பெருக்கல். அப்ப பை ஈக்குவல் டு 2 இன்டு ஆல்பா எஃப் மைனஸ் 45 டிகிரின்னு வரும். அவ்வளவுதான். இப்ப ஆல்பா எஃப் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க இங்க கொஸ்டின்ல வேல்யூ 52 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. அப்ப 45 52 45 போச்சுன்னா 5 6 7 வருமா? அப்ப 2 இன்டு 7 டிகிரின்னு இருக்கும். அப்ப 14 டிகிரி தான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் சியரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்குலர் பிராக்ஸ். அப்ப 14 டிகிரி. அப்ப ஆப்ஷனை பாருங்க. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுதான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரொம்ப பேசிக்கா டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் போற மாதிரி. அடுத்து அடுத்தது இருக்குங்க. அடுத்து எப்படிங்கப்பானா சரி ஓகே எல்லா மாடலுமே கொடுத்துட்றேன் இதுல பார்த்துக்கிடுங்க. 2வது எழுதிக்கங்க. ப்ராப்ளம் நம்பர் 2. And untrained triaxial compression test. Untrained triaxial compression test. ட்ரையாக்சியல் வந்தாவே கண்ண மூடிட்டு நீங்க ஒரே பார்முலா தான். என்ன பார்முலா? சிக்மா A1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர்ட் ஆல்பா எஃப் பிளஸ் என்ன வரும் 2c tan ஆல்பா எஃப். இதுக்கு பதிலா n/ன்னு சொன்னேன். இதுக்கு பதிலா ரூட் n/ன்னு சொன்னேன். அப்ப ட்ரையாக்சியல் டெஸ்ட் வந்தாவே இதே பார்முலா தான். அப்ப அந்த டெஸ்ட்டை வச்சு நீங்க பார்முலா எழுதிடலாம். கொஸ்டின் வந்து ஒரு ப்ராப்ளம் அதுல ஒரு பார்முலா இருக்கு. அதே மாதிரி வேன்சியர் டெஸ்ட்ல ஒரே பார்முலா தான். அந்த 2 பக்கம் சேர்ந்து இருக்கும், ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கிற அந்த d/6 d/2 மாறும். மத்தபடி ஒரே பார்முலா தான். அப்ப
ஒவ்வொரு இடத்துலயும் அதே மாதிரி உங்களுக்கு அன்கன்பைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்லயுமே Q ஈக்குவல் டு இன்டு சி ஒரே ஃபார்முலா தான். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் டெஸ்ட்ல டவ் எப் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஸ் டான் பை ஒரே ஃபார்முலா தான். ஒரே ஃபார்முலானால ப்ராப்ளம் ஈஸி ஆயிடும், சொல்யூஷன் ஈஸி ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரே அப்ப வார்த்தை கொடுத்துட்டோம்னா அது தெரியும் தான். ஓகே, கிளியர் சார். அப்ப அன்ட்ரெயின்ட் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் is carried out on a saturated clay. Saturated clay கொடுத்துட்டான். அப்ப 5 0 இருக்கும். ஓகே, clay sample under a cell pressure of cell pressure என்ன அர்த்தம்? cell pressure confined pressure எல்லாமே என்னது? சிக்மா 3 தானே, forward pressure தானே, ஞாபகம் இருக்கா? ட்ரையாக்சியல் நடந்தப்ப சொல்லியிருப்பேன். cell pressure of 50 கிலோமீட்டர் per meter square. அப்ப சிக்மா 3 கொடுத்துட்டான். அதுக்கடுத்து the sample failed at a deviated stress of 100 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயரிங்க, மீட்டர் ஸ்கொயர் 1 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த cohesion of this clay sample would be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும், ஆப்ஷன் எழுதிட்டோம். எப்பயுமே இங்க ஆப்ஷன் எடுத்துருப்பாங்க. 25 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர், 50 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர், 25 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர், லாஸ்டா 100 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உங்களுக்கு அப்படின்னா, சொல்யூஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாக்சியல் டெஸ்ட்னா கூட நீங்க ஃபார்முலா எடுத்து எழுதிடணும். சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்பா எல் பிளஸ் 2c tan ஆல்பா எல் இப்படி எடுத்து எழுதிடணும். அப்ப இதுல வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன கேட்டிருக்கான், என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அடுத்து பார்க்கலாம். ஃபார்முலா எழுதிட்டு அப்ப ஒரு அன்ட்ரெயின்ட் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்டோட செல்ஃப் பிரஷர் கொடுத்துருக்கான். அப்ப செல்ஃப் பிரஷர் கன்ஃபைன்ட் பிரஷர் தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து சிக்மா 3. அப்ப ஒண்ணு முடிவாயிருச்சு, எடுத்தது சிக்மா 3 முடிவாயிருச்சு. ஃபெயில்ட் அட் ஏ டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ். டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ்னா மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான். சரி, மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா டி கொடுத்துருக்கான். சிக்மா டிங்கிறது என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம செல்ஃப் பிரஷரா கழிச்சிட்டோம். அதான் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ்ங்கிறதே. சிக்மா 1 இருந்து சிக்மா 3 கழிக்கிறது தானே சார் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ். கிளியர், அங்க அப்படிதான் கொடுத்துருப்போம். ஓகே, அதுக்கடுத்து கொகசன் ஆன் த கிளே சாம்பிள் கேட்டிருக்கான். அப்ப என்ன கேட்டிருக்கான், சி வந்து கேட்டிருக்கான். சிக்மா 3 கொடுத்துட்டான், சிக்மா டி கொடுத்துட்டான், சி வந்து கேட்டிருக்கான். இப்ப இங்க வாங்க, நமக்கு சி கேட்டிருக்கான். அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், சிக்மா 3 கொடுத்துட்டான். சிக்மா 1க்கு பதிலா இது கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு சிக்மா டி கொடுத்துட்டான். இது அதாவது சிக்மா டி சிக்மா 3 கொடுத்துட்டாவே இது ரெண்டையும் வச்சு சிக்மா 1 ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன, சிக்மா 1ல இருந்து சிக்மா 3 கழிக்கிறது தான். அப்ப சிக்மா டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிக்மா 1 என்ன அர்த்தம், சிக்மா 1 ஈக்குவல் டு ஆல்ரெடி சிக்மா டி கிட்ட இருக்கு, இந்த மைனஸ் சிக்மா 3 எங்கிட்ட போச்சுன்னா பிளஸ் சிக்மா 3 ஆயிரும். அப்ப இதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது கண்டுபிடிச்சிடலாம், இது இருக்கு, இது கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு என்ன தெரியல, எனக்கு ஆல்பா எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப அதுக்கு ஆன்சர் வெளிப்படையா கொடுக்கல, அதுக்கு டேட்டா ஏதாச்சும் கொடுத்துருக்கான்னு அப்சர்வ் பண்றேன். மேல போய் அவன் டேட்டா ஏதாச்சும் கொடுத்துருக்கான்னு அப்சர்வ் பண்ணும்போது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சேச்சுரேட்டட் கிளே அப்படின்னு கொடுத்துட்டான்.
சேச்சுரேட்டட் கிளேனா பையோட என்ன சார் இருக்கும்? கிளேக்கு வந்து சி தான் இருக்கும். பை என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? 0 டிகிரி. அப்ப எனக்கு ஆல்பா எஃப்க்கு ஃபார்முலா தெரியும். ஆல்பா எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரி பிளஸ் பை பை 2. அப்ப பை ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆல்பா எஃப் என்ன இருக்கும்? வெறும் 45 டிகிரி தான் இருக்கும். சார் கிளியர்? புரியுதா? சார். அப்ப மறுபடியும் எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்னா சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 டிகிரி பிளஸ் 2c tan 45 டிகிரி அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு தெரியும் tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. அப்ப இங்க 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இங்க 1 1 தான். அப்ப சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 இன்டு 1 பிளஸ் 2c இன்டு 1 வாங்கிக்கும். இப்ப ஆல்ரெடி சிக்மா 1க்கு இங்க கண்டுபிடிக்கணும். டிவி டிஸ்டன்ஸ் என்ன சார் கொடுத்துருக்கான் மேல? 100 கொடுத்துருக்கான். இது 50 கொடுத்துருக்கான். ஓகே. அப்ப 100 கம்பைனிங் வந்து 50. அப்ப 180 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளுடைய மேஜர் பிரின்சிபல்ஸ். அப்ப இந்த இடத்துல சிக்மா 1க்கு பதிலா 180. சிக்மா 3 அவனே கொடுத்துட்டான் 50ன்னு. எழுதிக்கிறேங்க. 50ன்னு அவனே கொடுத்துட்டான். பிளஸ் 2 இன்டு சி. சி தான் வேணும். 50 இங்கிட்டு போனுச்சுன்னா 180 மைனஸ் 50 ஆயிரம். கீழே 2c இருக்கும். அப்ப 100 ஈக்குவல் டு 2c இருக்கும். அப்ப சி தான் வேணும் எனக்கு. அப்ப சி ஈக்குவல் டு 100 வகுத்தல் 2 வந்துடும். அப்ப சி ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். சார் முடிஞ்சிருச்சு. சார் கிளியர்? புரியுதா? சார். அப்ப பாருங்க மேல குட்டி ப்ராப்ளம் தான். நமக்கு தான் ட்ரையாக்சல் டெஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தான் நீங்க வழக்கம் பண்ண போறீங்க. ட்ரையாக்சல் வந்தாவே கண்ணை மூடிட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். அதுலயும் கொஞ்சம் வேற மாதிரி வருதுன்னா நான் பின்னாடி கொடுப்பேன். கொஞ்சம் மாதிரி வருதுன்னா அது இது வந்து தான் வரும். பி ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ப்ராப்ளம் கேட்டுட்டாங்கன்னா இப்பதான் 60 ப்ராப்ளம் கேட்கறாங்க நம்ம கொஸ்டின் பேப்பர்ல. டிப்ளமா இருந்தாலும் ஏஇயா இருந்தாலும். ஓகே. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கேட்க வேண்டியதான். அடுத்து 3வது ப்ராப்ளம். இதுவும் வந்து ட்ரையாக்சல் டெஸ்ட் தான். ஆனா சிம்பிளா டக்குனு முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதை எழுதிக்கிறேங்க. ஆனா கொஸ்டின் பெருசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. கொஞ்சம் வாச்சா ஆன்சர் கிடைச்சிடும் அதுல. ப்ராப்ளம் நம்பர் 3. A, a consolidated train test. கன்சாலிடேட்டட் ட்ரெயின் டெஸ்ட் என்ன சொல்லுவோம்? சிடி டெஸ்ட் சொல்லுவோம். இது எதுக்கு சூட்டபிளா இருக்கும்? சாண்ட் கிராவலுக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும்? சீக்கிரமே ட்ரைனேஜ் ஆயிடும். அப்ப இதுக்கான கிராப் என்ன வரும்? 2 வரும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒண்ணு இப்படி ஒரு கிராப். இது நார்மல் கன்சாலிடேட்லயே. இன்னொன்னு எப்படி வரும் அப்படின்னா இப்படி கிராப் வரும். இது ஓவர் கன்சாலிடேட்லேயே வரும். சார் கிளியர்? புரியுதானே சொல்றேன்? ஓகே. சார். நேத்தான் அனுப்பிச்சிருப்பேன். நான் மார்னிங் அனுப்பிச்சிருப்பேன். பாருங்க. ட்ரையாக்சல் டெஸ்ட். கன்சாலிடேட்டட் ட்ரெயினடு ட்ரையாக்சல் டெஸ்ட். Test was conducted on a இங்க என்னன்னா கிரானுலர் சைஸ். அவ பைக்கு வேல்யூ இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்கறான்னு பார்ப்போம். சரி. அட் பெயிலியர் சிக்மா 1 டேஷ் அவுட்டர் சிக்மா 3 டேஷ் வாஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3.0. The effective minor principal stress of failure was effective வந்து சிக்மா டேஷ் போடனா மைனர். அப்ப சிக்மா 3 டேஷ் வாஸ் 75 கிலோ பாஸ்கல். அப்ப எஃபெக்டிவ்ஸ் மைனர் கொடுத்துட்டான். சிக்மா 3 டேஷ் கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா the principal stress difference at a failure will be கேட்டிருக்கான். இப்ப the principal stress difference தான் கழிக்கிறது ரெண்டுல இருந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கும். at failure will be என்ன அப்படின்னு கொடுத்தான்.
அப்ப நல்லா கவனிங்க. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா அர்த்தம் ஒண்ணு மேஜர் பிரின்சிபல், இன்னொன்னு மைனர் பிரின்சிபல் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா வித்தியாசம். அப்ப சிக்மா 1ல இருந்து சிக்மா 3 கழிச்சு எழுதக்கூடியது தான் கேட்டிருக்கு. சார் கிளியர்? புரியுதா? டிஃபரன்ஸ்னா சார். கழிக்கிறது. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான். அப்ப மேஜர்ல இருந்து மைனரா கழிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்கான். அப்ப கொடுத்திருக்கிறதுல அவன் என்ன கொடுத்திருக்கான்? மைனர் எஃபெக்டிவ் மைனர் பிரின்சிபல் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அதாவது எஃபெக்டிவ்ங்கிறது மேல சிக்மா டேஷ். அப்ப சிக்மா 1 டேஷ் பை சிக்மா 3 டேஷ் ஈக்குவல் டு 3. அதான் வாஸ் 3.0 கொடுத்துருக்கான் 3. அப்ப சிக்மா 1 டேஷ் என்ன வரும்? 1 டேஷ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு வகுத்துள்ள இன்ட்டு போனுச்சுன்னா பெருக்கல் வந்துடும். சிக்மா 3 டேஷ்ன்னு இருக்கும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான்? மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எஃபெக்டிவ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேலையோட வேலையை கொடுத்துருக்கான். எவ்வளவு? 75 கிலோ பாஸ்கல். அப்ப சிக்மா 1 டேஷ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 75 கிலோ பாஸ்கல். அப்ப 75 பெருக்கணும்னா 3ஆல நான் பெருக்கணும் 75. அப்படியே வச்சுக்கிறேங்க. 3 இன்ட்டு 75ன்னு வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு அடுத்து என்ன சார் வேணும் அப்படின்னா, நிறைய படிக்கிறீங்களா? 5 15 மீதி 1 7 21 21 3 24 245 வருமா? 75 180 180 70 கூட்டினா 220 பிளஸ் 5 சரி 180 சார் கரெக்டா இல்லையா பாருங்க. அது 5 15 மீதி 1 7 21 22 225 கரெக்ட். கிளியர்? எஸ் சார். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா அவன் என்ன கேட்டிருக்கான்? இதுல இருந்து இதை கழிக்கணும்னு கொடுத்திருக்கான். போட்டிருக்கேன். சிக்மா 1 கண்டுபிடிச்சாச்சு. சிக்மா டேஷ் இப்பதான் பார்த்திருக்கோம். என்னது 225. அதுக்கடுத்து சிக்மா 3 டேஷ் அவனே கொடுத்துட்டான். மேல என்ன கொடுத்துருக்கான்? மேல பாருங்க 45 நம்ம கொடுத்துருந்தாங்க மேயர் 75ன்னு கொடுத்துருக்கான். ஓகே 75 போட்டுருங்க. அப்ப எவ்வளவு சார் வரும்? 150 கிலோ பாஸ்கல். கிளியர்? சார் புரியுதா? சார். அப்ப ஆப்ஷன் எழுதலையா? சைட்ல எழுத பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 75 கிலோ பாஸ்கல். ஆப்ஷன் பி வந்து 125 கிலோ பாஸ்கல். ஆப்ஷன் சி வந்து 180 கிலோ பாஸ்கல். ஆப்ஷன் டி வந்து 175 கிலோ பாஸ்கல். அப்ப ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா நம்ம தெரியும் 180 கிலோ பாஸ்கல் தான் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல தான் கொண்டாந்துருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே இதான். பாத்துக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப். அப்ப என்ன கேட்டிருக்கானா அதை அப்படியே எடுத்து எழுதி போட்டுற வேண்டியதான். இதுக்குன்னா நீங்க பாருங்க உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஒரு டிஃபரன்ஸ். மேஜர்ல இருந்து மைனரை கழிப்போம். அவன் வந்து வேலையை கொடுத்துட்டான், சீட்டே கொடுத்துட்டான். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கானா டேரக்ட் ஸ்கேல் டெஸ்ட்ல கேட்டிருக்கான். அப்ப நம்ம எல்லா டெஸ்ட்லயும் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டேரக்ட் ஸ்கேல் டெஸ்ட்ல வரும்போது இந்த டிக்னாமெட்ரிக்கல்ல வந்து சைன் ஜீரோனா என்ன, காஸ் ஜீரோனா என்ன, சைன் 45னா என்ன, காஸ் 45னா என்ன, டான் ஜீரோனா என்ன, இப்படி ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்ப சைன் ஜீரோனா ஜீரோ, காஸ் ஜீரோனா 1, சைன் 90னா 1, காஸ் 90னா 0, சைன் 45னா 1 பை ரூட், காஸ் 45னா அதே தான் வரும். அதே மாதிரி இப்ப tan ஜீரோனா 0, tan 30 டிகிரினா 1 பை ரூட் 3, tan 45 டிகிரினா 1, tan 90 டிகிரினா இன்ஃபினிட்டி, tan 60னா ரூட் 3. அப்ப இந்த மாதிரியான வேல்யூனா டிக்னாமெட்ரிக்கல்ல நீங்க ஸ்கூல்ல இருந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏஐலுமே உங்களுக்கு அது டிக்னாமெட்ரிக்கல் டேபிள்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி தான் வச்சிருக்கணும். அப்ப அது வந்து டெரக்சியர்ல வந்து அது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். டெரக்சியர்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபார்முலா தான். ஒரே ஃபார்முலா தான். மோர் கூலும் ஈக்குவேஷன். டவு ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா tan பை. ஞாபகம் இருக்கா? அப்ப சார். எழுதுங்க. ரால் நம்பர் 4. இனிய டைரக்ட் shear test. Shear test. The shear stress and normal stress on a dry sand at a failure
0.6 kg per centimeter square. And என்ன எழுதலாம்? CS stress and normal stress. ஃபர்ஸ்ட் 0.6 வந்து CS stress. இப்போ ரெண்டாவது 100 கொடுத்து அடுத்து முடியுது உங்களுக்கு இந்த CS stress and அடுத்து என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ்க்குள்ள வேல்யூ 1 kg per centimeter square respectively. அதுக்கு அடுத்து இந்த ஆங்கிள் ஆஃப் internal friction of the sand will be nearly என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப எழுதிக்கிறேன் சார். ஆப்ஷன் வந்து ஏ வந்து 25 டிகிரி. நான் கொடுக்குற என்ன கேட்டிருக்காங்க? பி வந்து கொஸ்டின் ரீட் பண்றேன் 31 டிகிரி. சி வந்து 37 டிகிரி. டி வந்து 43 டிகிரி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா இன் டைரக்ட் சியர் டெஸ்ட் அதோட சிஎஸ்எஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ டைரக்ட் சியர் டெஸ்ட்னால கண்ணுக்கு வரக்கூடிய பரவல் என்ன? W ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் tan பை. ஓகே, அதுக்கு சிஎஸ்எஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் உள்ளது சிஎஸ்எஸ் 0.6 kg per centimeter square டவு. அதுக்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் அதோட வேல்யூ 1 kg per centimeter square. இது நார்மல் ஸ்ட்ரெஸ். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் சுற்றி என்ன? பை வந்து என்ன அப்படின்னு கேட்டது. வெரி வெரி சிம்பிள். அப்ப பியூரா கொடுத்துட்டானா இது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆங்கிள் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் கோர் வாட்டர் ப்ரெஷர் 0 எடுக்க வேண்டியதான். இல்லைன்னா அப்ளை பண்ற பாரு. அப்ப ஆங்கிள் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் போது எங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா டவு ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் tan பை சார். உங்களுக்கு தெரியும் தானே சார் சிக்மா டேஷ் ஓட வேல்யூ என்ன சார்? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ல படிச்சிருப்பீங்களா? அதான் நார்மல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் கோர் வாட்டர் ப்ரெஷர். இது என்ன சாண்டு? ட்ரை சாண்டு. ட்ரை சாண்ட்ல கோர் வாட்டர் ப்ரெஷர் யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப சிக்மா டேஷ் ஈக்குவல் டு சிக்மா நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுக்கும்? 1 kg per centimeter square. அப்ப 1 minus 0 அப்ப ஈக்குவல் டு 1 kg per centimeter square தான் வரும். சார் கிளியர்? புரியுதா? எஸ் சார். அப்ப இத அப்ளை பண்ணுங்க. அப்ப இதுல டவோட வெளி தெரியும் நமக்கு. என்னன்னு தெரியும் டவோட வெளி. இதுல இன்னொரு வெளி அப்ளை பண்ணலாமே. அவன் என்ன கேட்டிருக்கான்? ட்ரை சாண்ட் கொடுத்துட்டான். ட்ரை சாண்டுக்கு கோசான் இருக்குமா? கோசன் 0 ஆயிரும். கிளியர்? ஓகே. அப்ப என்ன இருக்கு பாருங்களா? டவ் ஈக்குவல் டு சிக்மா டேஷ் இன்டு tan பை ஒன்னா இருக்கு. பை தான் கேட்டிருக்கான். அப்ப டவோட வெளி நமக்கு தெரியும். என்ன வெளி கொடுத்துருக்கான்? 0.6 kg per centimeter square. இப்பதான் கண்டுபிடிச்சோம். இது 1 kg per centimeter square இன்டு tan பை. அப்ப tan பை ஈக்குவல் டு 0.6 ஓட பை 1 ஈக்குவல் டு 0.6 அப்ப பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.6 வரும். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நீங்க போட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப 0.6 எதுக்கு வரும்? இப்ப tan 0 டிகிரிக்கு என்ன வரும்? 0 டிகிரியோட மதிப்பு 0 தான். 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. 45 டிகிரியோட மதிப்பு tan 1. 60 டிகிரியோட மதிப்பு √3. 90 டிகிரியோட வேல்யூ tan 90 வேல்யூ இன்ஃபினிட்டி. இப்போ 1/√3 என்ன ஆகும்? √3யோட வேல்யூ 1.732. அப்ப இது இங்க வந்துடும். 1.732 இங்க வந்துடும். ஓகே. அதே 1/√3 என்ன அர்த்தம்? 1/1.732 வகுக்கும்போது என்ன வரும் நமக்கு? 0.577 வரும். அப்ப இதுக்கு பதிலா 0.577 வரும். அப்ப இங்க 0 இந்த 1/√3க்கு 0.577 45 டிகிரிக்கு 1 60 டிகிரி 1.732. இது உங்களுக்கு என்ன சார் தெரியுது? டிகிரி இன்க்ரீஸ் ஆக வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 0 அரை 1 1.25 இன்ஃபினிட்டி அப்படி கொடுக்குது. கிளியர்? புரியுது சார்? என்ன இப்ப நமக்கு வந்திருக்கிறது 0.6 வேல்யூ. இந்த 0.6 எங்க இருக்கா? 0க்கும் 0.577 இருக்கு. சரி அப்படி இல்ல
0.6ங்கிறது 0.577 கூட. அப்ப 0.577க்கும் 1க்கு இடையில வைக்கலாம். ஆனா 0.6ங்கிறது 0.57ஓட பக்கத்திலேயே இருக்கு. அப்ப 30 டிகிரிக்கு 30 டிகிரிக்கும் இடையில உள்ளதுல 30க்கு பக்கத்திலேயே இருக்கணும். ஒண்ணு 30 டிகிரியா இருக்கலாம், இல்ல 31 டிகிரியா இருக்கலாம், 32 டிகிரியா இருக்கலாம். அப்ப அது மாதிரி என்ன சார் இருக்கு? 31 டிகிரி வந்து இன்னொன்னு 37 டிகிரில போய் இருக்கு. இன்னொன்னு 20 டிகிரி கண்டிப்பா இல்ல, 40 டிகிரி கண்டிப்பா இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன வரணும்? 31 டிகிரி தான் ஆன்சர். இப்படிதான் நீங்க யூகிக்கணும். கால்குலேட் எல்லாம் போடுறது. சார் கிளியர்? புரியுதா? எஸ் சார். ஓகே. அதுக்கு இந்த டேபிள்ஸ் மனப்பாடம் படிக்கிறேன்னா, இந்த வேல்யூனா ஞாபகம் இருக்கணும். ஐயோ உட்காந்து கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணணும். அப்ப ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இன்னும் 2 ப்ராப்ளம் தான் இருக்கு. 5வது ப்ராப்ளம். 5, 6, 7 3 ப்ராப்ளம் இருக்கும். அப்ப 5வது ப்ராப்ளம் எழுதிக்கிறேங்க. நான் கொடுக்குற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடல். உங்களுக்கே தெரியும். எதுவுமே நான் ரிப்பீட் பண்ணல. எழுதுனதே திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணல எந்த இடத்துலயும். ப்ராப்ளம் நம்பர் 5 கொடுங்க. ப்ராப்ளம் நம்பர் 5. A soil fails under an axial vertical stress of 100 kN/m². ஒரு அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட். அப்ப அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்னு வந்தாவே உங்களுக்கு கண்ண மூடிட்டு தெரியும் ஃபார்முலா. டக்குனு போட்டுடலாம். சரி ஓகே எழுதுங்க ஃபர்ஸ்ட். A soil fails under an axial vertical stress of 100 kN/m². In unconfined compression test. அதுக்கு அடுத்து அந்த ஃபெயிலியர் பிளேன் makes an angle of 50 degree with the horizontal. The shear parameter C and phi respectively will be என்ன? அப்ப ஆப்ஷன் ஏ வந்து எழுதிக்கிறேங்க. 41.9 kN/m² and 0 degree. ஆப்ஷன் பி வந்து 50 kN/m² and 10 டிகிரி. ஆப்ஷன் சி வந்து 41.9 kN/m² and 10 டிகிரி. ஆப்ஷன் டி வந்து 50 kN/m² and 0 டிகிரி. அப்ப நல்லா கொஸ்டின் வாசிங்க. இப்ப ரீட் பண்ணுங்க. இந்த சாயில் ஃபெயில்ஸ் அண்டர் ஆக்சியல் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுனா 100 kN/m² கொடுத்தாங்க. அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் யூசிசி டெஸ்ட். அப்ப அவன் கொடுத்திருக்க ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி கொடுத்துட்டான். ஓகே. அதுக்கு என்ன கொடுத்துருக்கானா இந்த ஃபெயிலியர் பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 50 டிகிரி கொடுத்துட்டான். ஃபெயிலியர் பிளேன் வந்தாவே ஆல்பா எஃப் தான் கண்ண விட்டு போட்டுடலாம். இஸ் ஹரிசாண்டலா இருக்கனால அப்ப 5 வேல்யூ இருக்கு. சியர் பேராமீட்டர் வந்து சி அண்ட் 5 ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துட்டான். அப்ப சி அண்ட் 5 இருக்க மாதிரி அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் சொல்லியிருக்கான். அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் சுத்தி கொடுத்துருக்கான். அப்ப ஆல்பா எஃப் கொடுத்துருக்கான். ஆனா அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் பொறுத்தவரை நமக்கு என்ன வரும்னா நமக்கு ஃபார்முலா இப்படிதான் வரும். ஏன்னா சிக்மா 3 ஈக்குவல் டு யூசிசி டெஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருப்பேன்? சிக்மா 3 ஈக்குவல் டு 0 கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்ப சிக்மா 3 ஈக்குவல் டு 0னா சிக்மா 1 ஈக்குவல் டு வெறும் 2c இன்டு tan ஆல்பா எஃப் அப்படி தான் இருக்கும். அப்ப சிக்மா 1 ஈக்குவல் டு 2c இன்டு tan ஆல்பா எஃபோட வேல்யூ என்ன? 45 டிகிரி பிளஸ் 5/2 அப்படின்றது. அப்ப இதுல பார்த்தோம்னா அப்ப 2c
கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பை கண்டுபிடிக்கணும். அப்ப ஆல்பா எஃப் ஈக்குவல் டு 45 டிகிரி பிளஸ் 5/2 இதுல நமக்கு 5 கண்டுபிடிக்கணுமா? அப்ப சாரி ஆல்பா எஃப் தெரியும் நமக்கு. எவ்வளவு? 50 டிகிரி தெரியும். அப்ப 50 டிகிரி இந்த 40 டிகிரி இருந்துச்சுன்னா மைனஸ் 40 டிகிரி ஆயிரும். ஈக்குவல் டு 5/2. அப்ப பை வச்சுக்கிடுங்க. இன்ட்டு பெருக்கல்ல இன்ட்டு 2 வந்து. அப்ப 2 இன்ட்டு 50ல 40 டிகிரி போச்சுன்னா 5 டிகிரி. ஈக்குவல் டு 5. அப்ப பை ஈக்குவல் டு I 2 10 டிகிரின்னு வரும். சார் கிளியர்? புரியுதா? சார் பை ஈக்குவல் டு 10 டிகிரி கிடைச்சிருச்சு. அப்ப இங்க சால்வ் பண்ணிட வேண்டியதுதான். அப்ப சிக்மா 1 கண்டுபிடிக்கணும். டிவிடட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 தெரியும். அங்க எப்படி கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ்க்கு இது 0. அவன் சிக்மா டி ஓட வழி கொடுத்துட்டான். அப்ப சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா டி இந்த மைனஸ் சைன் போச்சுன்னா பிளஸ்ல வரும். அப்ப சிக்மா 1 ஈக்குவல் டு ஆல்ரெடி சிக்மா டி 100 பிளஸ் 0. அப்ப 100 எனக்கு கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அப்ப இந்த வேல்யூ 100ன்னு இருக்கு. 2 இன்டு சிக்கு தெரியாது. tan 45 டிகிரி பிளஸ் பையோட வழியே 10 டிகிரி ஓதல் 2. அப்ப 2 இன்டு சி tan 45 இது அடிச்சா 5 டிகிரி. 45 பிளஸ் 5 டிகிரிங்கிறது 50 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்ப 50 டிகிரியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்க கவலைப்பட வேண்டியதுல கொடுத்துருவாங்க. அப்ப இதோட வேல்யூ ஃபைனலா அவுட்புட் என்ன வருது அப்படின்னா 41.9. அது எப்படி சார் அப்படின்னா அப்ப இந்த 2 இங்க 100 இருக்கு. இந்த 2க்கு 100க்கு அடிச்சா 50 ஆயிரும். அப்ப 50 இங்க சி வச்சுக்கிடுங்க. இந்த tan 50 டிகிரி கீழே வரும். உங்களுக்கு தெரியும் tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன சார்? மேல சொன்னேன் 1ன்னு சொன்னா இந்த டேபிள்ஸ் ஞாபகம் இருந்தா தான் நீங்க சமையல் சால்வ் பண்ண முடியும். tan 45 டிகிரியோட வேல்யூ இங்க என்ன சொன்னேன்? 1ன்னு சொன்னா tan 50 டிகிரிங்கிறது என்ன சார்? 45க்கும் 60க்கும் இடையில தானே 50 டிகிரி உட்கார்ந்துருக்கு. சார் கிளியர்? எஸ் சார் tan 45 டிகிரி வெளியே 1. tan 60 டிகிரி வெளியே 1.732 கிட்டத்தட்ட 2 பக்கத்துல இருக்கு. அப்ப அதுக்கு இடையில உள்ள tan 50 டிகிரிங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு 1.5 இருக்கணும். இல்ல 1.5க்கே கீழே இருக்கணும். அப்ராக்சிமேட்டா. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப இங்க என்ன வரும்? கீழே 1.5ஓட கீழே கம்மியா இருக்கு. அப்ப நீங்க அடிக்கும்போது என்ன வழி வரும்னா அப்ப 50ன்னா 50 2ஆல அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வரும்? உங்களுக்கு 25ன்னு வரும். 50 1ஆல அடிச்சா எவ்வளவு வரும்? உங்களுக்கு 50ன்னு வரும். அதான் 50 வந்து 1.5 விட கீழே அடிச்சோம்னா 40 சம்திங் வேல்யூ வரும். அப்ப அப்ராக்சிமேட்டா. அப்ப எவ்வளவு வரும்னா கிட்டத்தட்ட 41.9ன்னு வந்துருக்கு. கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். கொஸ்டினோட வேல்யூ. அப்ப ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் வச்சு நீங்க கொண்டு வரணும். அப்ப ஆப்ஷன்ல ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் இல்லாம இப்படி போடணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்திருப்பாங்க. ஆன்சர்லேருந்து கொண்டு வர மாதிரி. அப்ப நீங்க கண்டுபிடிச்சோடனே ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா 41.9 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 0 டிகிரி கொடுத்துருக்கான். அடுத்து பி வந்து என்ன கொடுத்துருக்கான்னா 50 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 10 டிகிரி கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து சிங்கிறது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மறுபடியும் 41.9 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஆனா 10 டிகிரி கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து டி என்ன கொடுத்துருக்கான்னா மறுபடியும் 50 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டு அண்ட் பைங்கிறது கொடுத்துருக்கான் 0 டிகிரி கொடுத்துருக்கான். அப்ப அவன் கொடுத்துட்டான், மேலே கொடுத்துட்டான். நீங்க என்ன எழுத போறீங்க என்ன கேட்டிருக்கானா இங்க ஆப்ஷன் எழுதியிருக்குமோ? சாரி சார், மேல எழுதியிருக்கும் கவனிக்கலாம். அடிச்சாரு. அது மேல ஆப்ஷன் எழுதியிருக்குமே. ஓகே. அப்ப இதுல என்ன கேட்டிருக்கான்? அவன் ஃபர்ஸ்ட் சி கேட்டிருக்கான். ஓகே சார். ரெண்டாவது பை கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே சியோட வேல்யூ. ரெண்டாவதுல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே பையோட வேல்யூ. இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுல பையோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பக்கத்துல பையோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 டிகிரியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதா இருக்கா? அப்ப 10 டிகிரிக்கு எனக்கு என்ன இருக்கு? ஆப்ஷன் பில 10 டிகிரி இருக்கு. ஆப்ஷன் சில வந்து 10 டிகிரி இருக்கு. அப்ப இதுவும் வரப்போறதில்ல, இதுவும் வரப்போறதில்ல. அப்ப இங்கிட்ட உள்ள வேல்யூ செக் பண்ணலாம். 50 41.9. இப்ப உங்களுக்கு தெரியுமா? கால்குலேட்டர் இல்லாம போட்டுடலாமா? அப்ப tan 45 டிகிரியோட வேல்யூ தான் 1. 50 1ஆல அடிச்சாதான் 50 வரும். அப்ப tan 50 டிகிரியோட வேல்யூ வந்து 1க்கு மேலதான் வரப்போகுது. அப்ப 50ல சம் வேல்யூ குறைய போகுது. உங்களுக்கு கரெக்டா 41 தெரியலையாட்டி விட 50ஓட குறையும்னு தெரியும் கரெக்டா உங்களுக்கு. அப்படிங்கும்போது 2 வேல்யூல 50ஓட குறைந்த வேல்யூ என்ன இருக்கு ஆப்ஷன்?
இந்த 2 ஆப்ஷன்ல பிசில 50 உள்ளது வராது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்ப 50 கூட 41 30 தானே இருக்கு. அப்ப ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? சார் அப்ப உங்களுக்கு கால்குலேட் வச்சு போட தெரியலாட்டி விட போடுறதுக்கு கால்குலேட் இல்லாட்டி விட அவங்க ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப அடுத்து 6வது சம் எழுதிக்கிறீங்க. எல்லாமே புதிய சேர்ல கேட்ட மாடல்ஸ் தான். அதை வச்சு தான் உங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன். அடுத்து 6வது சம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 6. A soil sample tested in a triaxial compression apparatus. A soil sample triaxial compression apparatus failed when the total maximum and minimum principal stresses were 100 kilopascal and 40 kilopascal respectively. அதுக்கடுத்து the pore pressure measured may be the pore pressure measured at failure was 10 kilopascal. The effective principal stress ratio at failure is என்ன? The effective principal stress failure is என்ன அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு எழுதுவோம். ஆப்ஷன் ஏ வந்து 2.5, பி வந்து 3.0, சி வந்து 2.75, டி வந்து 2.0. ஓகே, அதான் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்க. A soil sample test in triaxial compression test. ஓகே, அப்புறம் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் மேக்ஸிமம் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது மேக்ஸிமம், ரெண்டாவது உள்ளது மினிமம். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள 100ங்கிறது சிக்மா 1, ரெண்டாவது உள்ளது சிக்மா 3. ஓகே, கொடுத்தாச்சு. The pore pressure measured at failure. ஃபெயிலியர் மெஷர் பண்ண போர் பிரஷர் யூங்கிறது கொடுத்துட்டாங்க. The effective principal stress ratio என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப effective principal stress ratioனா சிக்மா 1 டேஸ்டோட பை சிக்மா 2 டேஷ்னு அர்த்தம். சார் சிக்மா 3 டேஷ்னு அர்த்தம். என்ன சார் குழப்பறீங்களே, 100ன்னு நார்மல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க சார், டோட்டல் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க சார். சாரி கொடுத்துருக்க டோட்டல் மேக்ஸிமம் வந்து மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கான். அத அவன் எப்படி கொடுத்துருக்கான்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 கொடுத்துருக்கான், சிக்மா 3 கொடுத்துருக்கான், 4 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கான். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கான் பிரின்சிபல்ல.
இதுல இருந்து சிக்மா 1 டேஷ் கண்டுபிடிக்கணும், சிக்மா 3 டேஷ் கண்டுபிடிச்சு ரேஷியோ போடணும். அப்போ ஒரு சிக்மா 1 நார்மல் ஸ்ட்ரெஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ். இது டேஷ் போட்டா என்ன ஆயிரும்? இந்த சிக்மா 1ல இருந்து யூவை கழிக்கிற மாதிரி ஆயிரும். சார் கிளியர்? சிக்மா 3ங்கிறது நார்மல். மேல டேஷ் போட்டா சிக்மா 3ல இருந்து யூவை கழிக்கிற மாதிரி ஆயிரும். சார் கிளியரா? ஓகே தானே? சார் அப்ப அவன் எஃபெக்டிவ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு தான் ரேஷியோ வீதம் கேட்டிருக்கான். அப்ப சிக்மா 1 டேஷ் பை சிக்மா 3 டேஷ் என்னன்னு கேட்டிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் சிக்மா 1 என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 100 கிலோ பாஸ்கல்னு கொடுத்துட்டான். சிக்மா 3 என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 40 கிலோ பாஸ்கல்னு மேல கொடுத்துட்டான் சம்ல. அதுக்கு அடுத்து என்ன வேல்யூ கொடுத்திருக்கான்னா யூ கொடுத்திருக்கான். போர் வாட்டர் பிரஷர் யூவும் கொடுத்துட்டான். 10 கிலோ பாஸ்கல்னு கொடுத்துட்டான். இப்ப நமக்கு என்ன தெரியணும்? சிக்மா 1 டேஷ் வரணும். சிக்மா 1 டேஷ்க்கு என்ன சார் ஃபார்முலா? சிக்மா 1 மைனஸ் மியூ. சிக்மா 1 என்ன? 100. மியூ என்ன? 10. அப்ப 90 கிலோ பாஸ்கல். அடுத்து சிக்மா 3 டேஷ் வேணும். அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? சிக்மா 3 மைனஸ் மியூ. அப்ப என்ன இருக்கு? 40 மைனஸ் 10 ஈக்குவல் டு 30 கிலோ பாஸ்கல். சார் கிளியர்? இப்ப என்ன கேட்டிருக்கான்? ரெண்டுக்கு ரேஷியோ. அப்ப சிக்மா 1 டேஷுக்கும் சிக்மா 3 டேஷுக்கும் ரேஷியோ கேட்டிருக்கான். மேல 90 கிலோ பாஸ்கல், கீழே 30 கிலோ பாஸ்கல். 0 அடிப்பட்டுரும். 1 3 3 9. அப்ப ரெண்டுக்கு ரேஷியோ 3 இருக்கும். சார் கிளியர்? ஓகேவா சார்? எஸ் சார். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளா முடியுது பாருங்க ப்ராப்ளம். ஓகே அவ்வளவுதான். சிஎஸ் சாயில் மெக்கானிக்ஸோட லாஸ்ட் போர்ஷன். இந்த ப்ராப்ளத்தோட சாயில் மெக்கானிக்ஸ் டோட்டலா முடியுது உங்களுக்கு. என்ன சார் அப்படின்னா எழுதிக்கிறேன். இது இந்த 5 ப்ராப்ளம் தான் கேட்பான். 6 ப்ராப்ளம் தான் கேட்பான். இப்ப கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் லைட்டா பாத்துக்கிட்டுங்க சார். இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. லைட்டா பாத்துக்கிடுங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7. இனி ட்ரையாக்சியல் டெஸ்ட். அட்டை ஃபெயிலியர் போறோம். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 180 கிலோ பாஸ்கல் அண்ட் மைனர் பிரின்சிபல் stress was 100 கிலோ பாஸ்கல். மேஜர் கொடுத்துட்டான், மைனர் கொடுத்துட்டான். ட்ரையாக்சியல் டெஸ்ட் அட் ஃபெயிலியர் கொடுத்துட்டான். ஓகே. அண்ட் 4 வாட்டர் பிரஷர் கொடுத்துட்டான். அண்ட் 4 பிரஷர் வாஸ் 20 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டாங்கிறதுக்காண்டி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிறது இல்ல. என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் முடிங்க. அப்ப இந்த டேஞ்சன்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் செரிங் டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. tan ஆல்பா கேட்டிருக்காங்க சார். இந்த டேஞ்சன்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் shearing resistance of the sandy soil tested is என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப ஏங்கிறது 1/3, பிங்கிறது 2/7, 2 divided by 7 தான் 1 divided by 2, 1 divided by 6. அப்ப அவன் என்ன சார் கேட்டிருக்கான் அப்படின்னா tan ஸ்கொயர்டு ஆல்பா கேட்டிருக்கான் சார்.
இல்ல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார். டேன் ஆல்பா எப்ப டேன் ஸ்கொயர் ஆல்பா எப்பன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் வரேன் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப என்ன கொடுத்துருக்கான்? ட்ரையாக்சல் டெஸ்ட்னு எடுத்துட்டான். ட்ரையாக்சல் டெஸ்ட் வந்தா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 டேன் ஸ்கொயர் ஆல்பா எஃப் பிளஸ் 2c டேன் ஆல்பா எஃப். இதான் ஃபார்முலா. சார் அவன் கேட்டிருக்கிறது வந்து டேன்ஜென்ட் சீரியல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கேன் சார். அவன் டேன் ஸ்கொயர் ஆல்பா எஃப் கண்டுபிடிக்கணுமா டேன் ஆல்பா கண்டுபிடிக்கணும் ஒரு டவுட் வரும். அதுக்கான விளக்கம் அவன் கொடுத்துட்டான். அதுக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 150 கிலோ பாஸ்கல் என்ன கொடுத்துருக்கான்? மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 கொடுத்துட்டான். 100 கிலோ பாஸ்கல் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 3 கொடுத்துட்டான். கோர் பிரஷர் பாஸ் மியூங்கிறது 20 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்கான். நமக்கு இங்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம் சம்பவம். ஓகே, தேவை கொடுத்தா அப்படியே பண்ணிடணும் சார். அப்படியே பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த டேன்ஜென்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் சீரியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாண்டி சாயில்னு கொடுத்துட்டான். சாண்டி சாயில்னா சி என்ன சார் ஆயிரும்? கோகோ சார் என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். அப்ப இந்த இடத்துல இது 0 போட்டா டோட்டலா அந்த டேர்ம் எல்லாமே என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். அப்ப டேன்ஜென்ட் இது கண்டுபிடிக்கணும். டேன்ஜென்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த டான் ஸ்கொயர் ஆல்பா எஃப் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சார் கிளியர்? புரியுதா? அப்ப ஃபார்முலா என்ன இருக்கான்? Yes, sir. சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 இன்டு டான் ஸ்கொயர் ஆல்பா எஃப் பத்தி இருக்கு. ஆல்பா எஃப் நமக்கு தெரியும். என்னது? 45 டிகிரி பிளஸ் 5 பை அதுனா வேண்டியதுல அவன் ஸ்ட்ரெயிட்டா தானே கேட்டிருக்கான் டேன்ஜென்ட். அப்படியே எழுதிக்கிறேன். ஆங்கிள் கொடுக்கல மேல. ஓகே. அப்ப சிக்மா 1 சம்ல கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துருக்கான் மேல? பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்கான். 180 கொடுத்துருக்கான். போர் வாட்டர் பிரஷர்னு கொடுத்தாவே இதெல்லாம் சிக்மா டேஷ் சிக்மா 3 டேஷ் மாத்தணும். யூ வேல்யூ கொடுத்துட்டாவே. அப்ப என்ன செய்யணும்? சிக்மா மைனஸ் 1 சிக்மா 1 மைனஸ் யூ. அப்ப இங்க சிக்மா 3 மைனஸ் மியூ இன்டு டான் ஸ்கொயர் ஆல்பா எஃப். யூன்னு வேல்யூ கொடுத்துட்டா அதை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க சார். அப்ப இதுல சிக்மா 180 யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? போர் வாட்டர் பிரஷர் இதா இருக்கு 20 கிலோ பாஸ்கல். அப்ப 20 கழிங்க 180 மைனஸ் 20. சிக்மா தெரியுங்கிறது 100 கொடுத்துருக்கான். அப்ப 20 இன்டு டான் ஸ்கொயர் ஆல்பா எஃப் தான் நமக்கு தேவை. அப்ப 180 20 போச்சுன்னா 160 இருக்கும். 100ல 20 போச்சுன்னா 80 இருக்கும். 80 இருந்துச்சுன்னா 1 வந்துடும். இது நமக்கு தேவையான டான் ஸ்கொயர் ஆல்பா எஃப் இருக்கும். டேன்ஜென்ட் இருக்கும். அப்ப 0 0 அடினா ஒரு டாட்டு 2 16. அப்ப ஆன்சர் கிடைச்சிருச்சு சார். டான் ஸ்கொயர் ஆல்பா எஃப் டேன்ஜென்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 2ங்கிறது கிடைச்சிருக்கு. இப்ப ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் இதே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு பாருங்க. நீங்க மிஸ்டேக் நடந்திருங்க. 2 கிடைச்சிருக்கு நமக்கு. ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஒன்னா ஆப்ஷன் நம்ம தப்பா கொடுத்துருக்கோம், இல்ல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். வெயிட் அப்படி செக் பண்றேன். சிக்மா 1ஓட வேல்யூ 180, சிக்மா 3 100. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. 20 கொடுத்துருக்கோம் போர் பிரஷர் கரெக்டு. டான்ஜென்ட் சீரியல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகே கரெக்டு. ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா? சிக்மா மைனஸ் பி 180 120 தான் கரெக்டு. 100ல 20 பட்சம் 80 கரெக்டு. டான் ஸ்கொயர் ஆல்பா இருக்கு கரெக்டு. ஓகே. ஆங்கிள் எதுக்கு கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஓகே. எல்லாமே கரெக்ட் தான் சார். ஆப்ஷன்ல தான் அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் சார். ஆப்ஷன் தான் சார் அவன் தப்பு பண்ணியிருக்கான். நம்ம கண்டுபிடிச்சிருக்கா கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷனை மாத்திக்கிட்டு ஒருவேளை நான் ஆப்ஷனை மாத்தி எழுதியிருக்கலாம். ஓகே. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சின்னு கொடுங்க. நான் 2 மாத்திக்கிட்டேன் சார். நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், மிஸ்டேக்னால. ஓகே. அப்ப இதோட உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா சிஎஸ் முடியுது அப்படின்னா சிஎஸ் வந்து முடியுது. டோட்டலா சிஎஸ் டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு அப்ப சாலிட் மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொத்தம் 3ஆ டிவைட் பண்ணேன் உங்களுக்கு. எப்படி டிவைட் பண்ணேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ஆரிஜின் ஆஃப் சாயில் பார்த்தோம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன பார்த்தோம்னா அதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி லிமிட், அது அட்டபர்க் லிமிட் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி சாயில் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இல்லை கிளாசிஃபை பண்றது, சாயிலோட கிளாசிபிகேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா
எவக்யூசஸ் பார்த்தோம். அப்புறம் சாயில் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சீபேஜ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அண்ட் சீபேஜ் அனாலிசிஸ், சீபேஜ் ரிசர்வ் பத்தி பார்த்தோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டில பெர்மியபிலிட்டி பார்த்தோம், காம்பாக்ஷன் பார்த்தோம், கன்சாலிடேஷன் பார்த்தோம், இந்த சிஎஸ்எஸ். கிட்டத்தட்ட 10 to 11 டாபிக் வரும். இந்த 11 டாபிக் நான் பார்த்துருக்கோம். இதுல இப்ப என்ன நடத்த போறேன்னா, மறுபடியும் இப்ப உடனே ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போறதில்ல. இப்ப நான் என்ன குடுக்க போறேன்னா, லாஸ்ட்டா சீபேஜ் அனாலிசிஸ் நடத்தும்போது, ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. அத நான் இப்ப சொல்றேன். அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இதெல்லாம் ஏஐ லெவலுக்கு நீங்க பார்த்துக்கலாம். டிப்ளமோ லெவலுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்ப நடத்த போறது டிப்ளமோ லெவலுக்கு இல்ல, ஏஐ லெவலுக்கு தான் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நான் இது முடிச்ச உடனே இப்ப ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போறதில்ல. அடுத்த செஷன் தான் ஆரம்பிக்க போறேன். அதனால இது முடிச்சிட்டு அதோட கிளாஸ் முடிச்சிருவேன். அதனால டிப்ளமோ லெவலுக்கு இது தேவையில்ல. நீங்க கவனிக்க வேண்டியது. இப்ப நான் குடுக்கக்கூடிய இந்த சிபேஜ் அனாலிசிஸ்ல இப்ப எக்ஸ்ட்ரா குடுக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து முழுக்க முழுக்க யாருக்குன்னா டிகிரி லெவலுக்கு தான் இருக்கும். ஆனா 100% கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகேவா? கேட்கலாம், கேட்காமயே போகலாம். நான் ஆரம்பத்திலே ஒண்ணு சொன்னேன். நீங்க ஏஐ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு கம்மி தான். இப்ப டிப்ளமோ கூட அதிகமா குடுத்துருக்காங்க. 3 சிலபஸ் குடுத்துருக்காங்க. அதுல 2 சிலபஸ் தான் நமக்கு தேவையானதுன்னு வச்சுக்கோங்களேன். மேஜர் போஸ்டிங்க்கு. அப்ப அவ்வளவுதான் படிச்சு அவங்க எழுதணும். ஆனா நீங்க அப்படி இல்ல. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு லைட்டா தான் சேர்த்திருக்காங்க. குறைச்சுக்கிட்டு தான் வரும். ஐ மீன் உங்களுக்கு படிக்கக்கூடிய சுமை குறைஞ்சுக்கிட்டு தான் வரும். அட்லீஸ்ட் அத கிளியர் பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். ஏஐங்கிற ஒரு கெசட்டட் ஆபீசர். இன்னைக்கு லெவலுக்கு உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியா இருக்கும். ஏதாச்சும் ஒரு சர்வே கிடைச்சா போதும், ஒரு ஜிடியோ கிடைச்சா போதும்னு தோணும். ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு அதாவது இன்னைக்கு நீங்க போடுற உழைப்ப கொஞ்சம் கூடுதலா போட்டீங்கன்னா, ஜேடியோ கிடைக்கிறதுக்கு பதிலா ஏஐ கிடைச்சிட்டு போயிரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ல போனா அவ்வளவுதான் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது உங்களுக்கு. உங்களுக்கும் ஒரு மெத்தன போக்கு வந்துரும். ஒரு ஜேடி லெவல்ல கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரு 48,000 சம்பளம் வரும். இதுவே போதுங்கிற லைஃப் வந்துரும் உங்களுக்கு. டெய்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உட்கார்ந்திருந்தாலும் டயர்ட் வந்துரும் உங்களுக்கு. ஆபீஸ் போயிட்டு வந்த உடனே. இல்ல மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆயிரும். இல்ல வந்து குடும்ப பொறுப்புகள் வந்துரும். அப்படி இப்படின்னா அப்படியே படிக்க மாட்டீங்க அடுத்து. ஆனா நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எத நினைச்சு அப்படின்னா, அடுத்து நீங்க ஜெடி லெவல்ல இருந்து அடுத்து டிஓ ஆகுறதுக்கோ, ஸ்டார்டிங் ஆஃபீசர் ஆகுறதுக்கோ, இல்ல நார்மல் ஜேடில இருந்து நீங்க ஏஇ ஆகுறதுக்கோ, அடுத்து உங்களுக்கு 10 வருஷம் டூ 12 வருஷம் தேவைப்படும். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? வேலை கிடைக்காத போது, ஒரு டிப்ளமோ கிடைச்சா போதும், ஒரு சர்டிபிகேட் கிடைச்சா போதும்னு உங்களுக்கு தோணும். ஆனா போய் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கிருவீங்க எப்படி? அதிலேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அந்த ட்ராக்ல. வாங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ப்ரமோஷனுக்கு 10 வருஷம் ஆகும். 10 to 12 வருஷம் ஆகும். உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களால படிக்க முடியாது. அத யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் கூடுதலா போட்டா ஈஸியா வாங்கிட்டு போயிரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஒரு திருப்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இஎஸ்சிலாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைக்கலாம்? இதுக்கு மேல வந்து ப்ரமோஷன் தான். ஏஇ ஸ்கோர்னா ப்ரமோஷன் ஒருத்தன் தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஜெனரல் கவர்மெண்ட் வேணா இஎஸ்சி எழுதி வரலாம். அத விட்டுருங்க. அது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? நம்ம படிக்கிற அளவுக்கு படிச்சு போஸ்டிங் எடுத்தாச்சு. இனிமே ப்ரமோஷன் வந்ததுன்னா நம்ம பக்கம் எந்த தப்பு இல்லைன்னா மன திருப்தியோட இருக்கலாம். உங்களுக்கு வந்து 10 வருஷம் மத்தவங்களோட நீங்க முன்னோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. அத மைண்ட்ல எப்படியும் வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நான் குடுக்குறேன் எழுதிக்கிறேங்க. இப்ப என்ன பார்க்க போறேன்னா, சீக்வென்ஸ் அனாலிசிஸ்ல நான் விடுபட்டத தான் நடத்த போறேன். வெயிட் அப்படியே இருங்க. எடுத்துக்கிறேன். எதுவரை நடத்திருக்கோம்? சீக்வென்ஸ் அனாலிசிஸ் முடிச்சாச்சா? ஓகே. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் முடிச்சிருக்கோம். வெயிட் அப்படியே இருங்க. பெர்மியபிலிட்டிக்கு முன்னாடி நடத்தணுமா? பின்னாடி நடத்தணுமா? எனி ஐடியா? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எதோட முடிச்சிருக்கேன்னு நான் பார்க்கணும். நோட்ஸ் செக் பண்ணுங்க. பெர்மியபிலிட்டிக்கு முன்னாடியா? பின்னாடியா வந்து சொல்லுங்க.
ஓகே. அப்ப லாஸ்ட்டா வந்து எது நடத்தியிருக்கோம்னா, சீக்வென்ஸ் அனாலிசிஸ்ல அந்த ஃபீல்டு, ப்ளூ சேனல், ஃப்ளோ நெட்டு, ஈக்விபோட்டன்ஸ் லைன் அத நான் குடுத்துட்டேன். ஓகே, கிளியர். அதுக்கடுத்து பைப்பிங்லாம் பத்தி பேசியாச்சு. ப்ராப்ளம் நடத்தியாச்சு. ம். இதுலயுமே ப்ராப்ளம் குடுத்துட்டேன் ஒண்ணு. ஓகே, ஓகே. இதுலயும் எல்லாமே நடத்துன மாரி தானே இருக்கு. வெயிட். ம். சார் பீரியாடிக் லைன் நடத்திருக்கானான்னு பாருங்க. நடத்திருக்க வாய்ப்பில்லன்னு நெனைக்கிறேன். செக் பண்ணுங்க. ஓகே சார். இது நடத்தலன்னு நெனைக்கிறேன். நானே குடுத்துர்றேன். ஓகே. எழுதிக்கிறேங்க. இது வந்து ஸ்லீப்பேஜ் பிரஷர் கண்டுபிடிச்சோம்ல, நடத்துனோம்ல, அந்த அனாலிசிஸோட கன்டினியூஷன் தான். இது அவ்வளவுதான் கேட்பாங்களா அப்படின்னா, அந்த பீரியாடிக் லைன் கேட்க வாய்ப்பு இருக்கு. எழுதிக்கிறேன். அதாவது கால்குலேஷன் ஆஃப் அப்டேட் பிரஷர் ஆஃப் த ஃப்ளோ நெட்னு போடுது. ஹெட்டிங் வந்து என்னன்னா, கால்குலேஷன் ஆஃப் அப்லிஃப்ட் பிரஷர் ஃப்ரம் ஃப்ளோ நெட். ஃப்ரம் ஃப்ளோ நெட்னு போடுது. ஓகே. அப்ப அப்டேட் பிரஷர்ங்கிறது என்ன? உங்களுக்கு பிரஷர் வந்து மேல் நோக்கி போறது. அப்ப வாட்டர் பிரஷர். அப்ப அப்லிஃப்ட் பிரஷர், அப்லிஃப்ட் பிரஷர் அட் எனி டெப்த் பிரஷர் அட் எனி டெப்த்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டெப்த்தை பொறுத்து நான் பொதுவா காமன் ஃபார்முலா கொடுக்குறேன். சீபேஜ் பிரஷர் இது அப்லிஃப்ட் பிரஷர்னால PUன்னு எழுதுங்க. காமா டபிள்யூ இன்டு HW. சீபேஜ் பிரஷர் காமா இன்டு ஹச் போடுவோம்ல. அப்ப இங்க வந்து அப்லிஃப்ட் பிரஷர் வாட்டரோட பிரஷர் தான் பார்க்க போறோம். காமா டபிள்யூ அது ஒரு யூனிட் விட்டு ஹச்ங்கிறது மேல் நோக்கி போகக்கூடிய அந்த HW. ஓகே. அப்ப டோட்டல் கட்டுங்கிறது என்ன இருக்கும்? ஒண்ணு பிரஷர் கட்டு, எலிவேஷன் கட்டு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப எவ்வளவு பிரஷர்ல தண்ணி மேல போகுது, எவ்வளவு உயரத்துக்கு மேல ஏறுது. அப்ப டோட்டல் கட்டுங்கிறது இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டல் கட்டு ஈக்குவல் டு சார் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். பிரஷர் ஹெட் பிளஸ் லாஸ்டா விட்டதுல இருந்து தான் எழுதுறேன். எலிவேஷன் ஹெட். எலிவேஷன் ஹெட். இது நான் கேட்க போறதுல நான் எந்த இடத்துல கேட்பான்னு நான் அடுத்த போய் சொல்றேன் பாத்துக்கிறேன். அப்ப எலிவேஷன் ஹெட். அவன் எதுக்கு இதை நான் எழுதுறேன் அப்படின்னா, இங்க அப்ளிட் பிரஷர் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப வாட்டர் எந்த அளவுக்கு மேல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த கஷ்டவழி தேவை. அப்ப இந்த கஷ்டவழி தான் இந்த எலிவேஷன் ஹெட். இந்த கஷ்டவழிங்கிறது. அப்ப அந்த கஷ்டவழி அப்ளிட்டோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வேணும்னா, இந்த பிரஷர் ஹெட் பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்ப கஷ்டவழி ஈக்குவல் டு டோட்டல் ஹெட் மைனஸ் இதுக்கான தான் நான் இது எழுதுறேன். டோட்டல் ஹெட் மைனஸ் மைனஸ் எலிவேஷன் ஹெட். எலிவேஷன் ஹெட். ஓகே. அவ்வளவுதான். அடுத்து எழுதிக்கிறீங்க. அடுத்து வந்து என்னன்னா எக்ஸில் கிரேடியன்ட் ஃப்ரம் ஃப்ளோ நெட். அப்ப நார்மலா எக்ஸில் கிரேடியன்ட் என்ன? ஐஇ. அதுதான் என்ன செய்வீங்க? ஹச் பை எல்னு சொல்லுவீங்க. அதே ஒரு ஃப்ளோ நெட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி வெரி ஆகிட்டே இருக்கும். அப்ப டெல்டா ஹச் பை டெல்டா எல்னு வரும். ஐ எக்ஸிட்ங்கிறது. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அப்ப எக்ஸில் கிரேடியன்ட் ஃப்ரம் ஃப்ளோ நெட்னு போடுங்க. ஹெட்டிங் எக்ஸிட் கிரேடியன்ட் ஃப்ரம் ஃப்ளோ நெட்னு போடுங்க. ஃப்ளோ நெட். அப்ப இங்க நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸிட் கிரேடியன்ட் ஐ எக்ஸிட் ஈக்குவல் டு எக்ஸிட் ஈக்குவல் டு
மேல டெல்டா ஹச் போடுங்க, கீழே டெல்டா எல் போடுங்க. ஹச் பை எல்னு போடுவீங்கல்ல எப்பயும் ஐஏ, இங்க வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சேஞ்ச் ஆகக்கூடிய எல் போடலாம். அப்ப இங்க வந்து அப்லிப்ட்னு அர்த்தம் ஹெட் டிராப் ஆகும். அதே மாதிரி டெல்டா எல்ங்கிறது நம்மளுடைய ஃபீல்டோட ஆவரேஜ்ல இருந்து எடுத்துக்கிறோம். அப்ப வேணா விட வேறன்னு கூட போட்டு எழுதிக்கிறேங்க. வேர் இதுல டெல்டா ஹச்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, டெல்டா ஹச்ங்கிறது ஹெட் டிராப் பெர் ஃபீல்டுன்னு வரும். டெல்டா எல்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஆவரேஜ் லென்த் ஆஃப் லாஸ்ட் ஃபீல்ட் அட் எக்ஸிட் ஃபைன் வரும். ஆவரேஜ் லென்த் ஆஃப் லாஸ்ட் ஃபீல்ட் எக்ஸிட் ஃபைன் வரும். அதுக்கடுத்து பீரியாடிக் லைன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். பீரியாடிக் லைன்ல என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, உங்களுக்கு அந்த என்ன ஷேப்ல இருக்குன்னு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான். அது பீரியாடிக் லைன் வரையிலும்ல அதுல. அப்ப தண்ணியோட சர்ஃபேஸ் மேல உள்ள அந்த லைன் பீரியாடிக் லைன் டிரா பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா, அது பேராபோலிக் ஷேப்ல இருக்கும். கீழே எலிப்ஸ் பேராபோலா அப்படி கொடுத்துருப்பான். நிறைய பேர் அது எலிப்ஸ் டிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. தப்பு, பேராபோலிக் ஷேப். நான் வச்சுக்கிறேங்க. பீரியாடிக் லைன் கொடுங்க. அந்த ஒரு தான் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். 2 3 டைம்ல கேட்டிருக்கான். எழுதிக்கிறது. பீரியாடிக் லைன் கொடுங்க. அப்ப இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த எலிப்ஸா பேராபோலான்னு குழப்பம் வருதுன்னா, பீரியாடிக் லைன் ஃபர்ஸ்ட் பி இருக்கு, பேராபோலாக்கு ஃபர்ஸ்ட் பி இருக்கு. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அவ்வளவுதான். இட் இஸ் ஆல்சோ கால்டு கால்டு seepage line ஆர் டாப் ஃப்ளோ லைன். சீபேஜ் லைன் சொல்லலாம், இல்ல டாப் ஃப்ளோ லைன் சொல்லலாம். வாட்டரோட டாப் ஃப்ளோ. அதுக்கடுத்து உங்களுக்கு பீரியாடிக் லைன்னா வாட்டரோட டாப் சர்ஃபேஸ். அதுல எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. ப்ரெஷர் கட் எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்ப அந்த வாட்டரோட டாப் சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பியர் வளிமண்டல இருக்கிறது தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப எழுதிக்கிறேங்க. அலாங் பீரியாடிக் லைன், பீரியாடிக் லைன் pressure head, pressure head is 0 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அப்ப இதுல ஒன்லி அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து எக்ஸிஸ். இருக்கக்கூடியது ஒன்லி அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்லி அட்மாஸ்பரிக் பிரஷர் எக்ஸிட்ஸ் போடுது. ஓகே. அதுக்கடுத்து இதுல என்னன்னா பேராபோலிக் ஷேப் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, பேராபோலிக் ஷேப்ல இருக்கும். பேராபோலிக் ஷேப்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப பீரியாடிக் லைன்ல பிரஷர் எப்படி ஜீரோவா இருக்கும், அதையும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. ஓகே. அதுக்கடுத்து இதுல வேற ஏதாச்சும் எழுதலாம்னா அவ்வளவுதான் சார். இதுல வேற என்ன எக்ஸாம்ல கேட்க போறதில்ல. இவ்வளவுதான் இதுல கேட்டாங்க கேட்கலாம் அப்படின்னு. அதுக்கடுத்து வெயிட் ஈக்குவலன்ட் பெர்மியபிலிட்டி எழுதிக்கிறேன் சார். 2 டேபிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அப்புறம் ஒரு அனிசோட்ரோபிக் சாயிலுக்கு பார்க்கலாம். இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ரெண்டுமே. அடுத்து இதுல விடுபட்ட போர்ஷன் என்ன அப்படின்னா, சீபேஜின் அனிசோட்ரோபிக் சாயில் கேட்டிங் வந்து எழுதுங்க. ஓகே. இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சார். அனிசோட்ரோபிக் சாயில்ல ரெண்டுமே கேட்டிருக்கான். சீபேஜின் சீபேஜின் அனிசோட்ரோபிக் சாயில் ரெண்டுமே கேட்டுட்டான். வச்சுக்கிறேன். அனிசோட்ரோபிக் சாயில் போடுங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் பெர்மியபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் பெர்மியபிலிட்டி. K dash equal to root of kx into ky, anisotropic soil at 2 dimensional.
அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நான் குடுக்குறேன் பாருங்க. A flow line எழுதிக்கிறேங்க. A flow lines and equipotential lines get reflected at the interface between two dissimilar sides. At the interface between two dissimilar soils when they from pass from one soil to other. One soil to other. அப்ப படம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும். படமா கேட்க போறதுல ரைட்டா வரைஞ்சுக்கோங்க. ஆங்கிள் மேக் பண்றதையும் கொடுக்கணும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப இதுல ஆங்கிள்ங்கிறது theta 1 theta 2. அப்ப tan theta 1 வகுத்தல் tan theta 2 k1 வகுத்தல் k2. ஓகே, அவ்வளவுதான் சார். எக்ஸாம்பிள் கேட்டது சார், k1 divided by k2 equal to tan theta 1 divided by tan theta 2. எக்ஸாம்பிள் கேட்டாச்சு, கவனம். அதுக்கடுத்து வெயிட் வச்சு எல்லாம் ஒரே மாதிரியான ப்ராப்ளம் தான் அப்படியே நடத்திட்டேன். ஏன்னா ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன், இது ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். உடனே ரீகால் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு சால்வ் மேக்ஸ் கிளாஸ் முடிக்கிறேன். அவ்வளவுதான், இதோட டோட்டலா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுல வந்து நிறைய ஃபார்முலாஸ் நிறையவே நினைப்பாங்க. காலேஜ்ல வந்து இந்த டெல்டா கட்சியில வந்து உள்ள சில அனாலிசிஸ்னா வந்து கொடுத்துருப்பாங்களே சார், அந்த ஃபார்முலா எழுத. அதனால இதுல மொத்தம் கேட்டாவே ஒரு கொஸ்டின் தான். அந்த ஒரு கொஸ்டின்ல ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டாபிக்கும் இருக்கு, சீபேஜ் பிரஷர் டாபிக்கும் இருக்கு, சீபர் அனாலிசிஸ் டாபிக்கும் இருக்கு. மூணையும் சேர்த்து அவன் ஒரு கொஸ்டின் தான். அந்த ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கே நீங்க அவ்வளவு படிக்கணும். அவ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி விட அந்த விஷயங்களை நீங்க பார்க்க வேணாங்கிறதுனாலதான் சில விஷயங்களை நான் இக்னோர் பண்ணிட்டேன். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னா மேலோட்டமா நீங்க பாக்குறது. அப்ப இதெல்லாம் ஈஸியா கொஸ்டின் மாட்டக்கூடியதான். ப்ராப்ளம் பாத்துக்கிடுங்க. ப்ராப்ளத்தை தவிர்த்து மேலோட்டமா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தாவே அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். உங்களுக்கு இன்டெப்தா போக மாட்டான். நான் ஆரம்பத்துல சொன்ன ஃபார்முலா தான். எங்கெங்கன்னா ஒரு கொஸ்டின் ஏரியாவோ அது பெரிய டாபிக்கா இருந்துச்சுன்னா நீங்க மேலோட்டமா முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு முக்கியமான ஃபார்முலா ப்ராப்ளம் பார்த்தாவே போதும், கொஸ்டின் அதுல இருந்து தான் வரும். எங்கன்னா 2 கொஸ்டின் கொடுக்குறானோ அங்கேதான் தலைவலியே. கொஞ்சம் வந்து கான்செப்ட்ல உள்ளவங்க இன்டெப்தா கேட்பான். அது 3 கொஸ்டின் தான் இருக்குன்னா இன்டெப்தா கேட்பான். அப்ப அங்கேதான் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா படிக்கணும். அப்ப ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், சால்வ் பண்ணிருங்க. எழுதிக்கிறேன் ஃபைனல் ஃபார்முலா. சரி, ஃபைனல் ப்ராப்ளம் சால்வ் மெக்கானிக்ஸ். அப்ப a flow net for seepage flow net for seepage under a sheet file or a sheet file was has NF-ங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் வந்து 4 ஸ்ட்ரெயிட்டா வேல்யூ கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் லைன்ஸ் ட்ராப் லைன்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துட்டான். அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த சாயில் in the horizontal
and vertical directions are அது ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டான். பெர்மியபிலிட்டி ஹரிசாண்டல்ல 80 into 10 power minus 5 மீட்டர் per second கொடுத்துருக்கான். அதே வந்து அண்ட் அது பெர்மியபிலிட்டி வெர்டிகல்ல 2 into 10 power minus 5 மீட்டர் per second கொடுத்துருக்கான். if the head loss through the soil is எவ்வளவு அப்படின்னா 2 meter. The quantity of seepage per meter length of the wall will be என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நீங்க எழுதுங்க ஆப்ஷனை. ஆப்ஷன் ஏ வந்து 2 into 10 power minus 5 மீட்டர் கியூப் per seconds. ஆப்ஷன் பிங்கிறது 4 into 10 power minus 5 மீட்டர் கியூப் per seconds. ஆப்ஷன் சி வந்து 80 into 10 power minus 5 மீட்டர் கியூப் per seconds. ஆப்ஷன் டிங்கிறது 16 into 10 power minus 5 மீட்டர் கியூப் per seconds. That's all. அப்ப உங்களுக்கு நல்லா கவனிங்க. சீபேஜ் ஃப்ளோ லைன்ஸ் கொடுத்துட்டான், பொட்டன்ஷியல் டிராப் லைன்ஸ் கொடுத்துட்டான், பெர்மியபிலிட்டி ஆஃப் சைடுல கே ஹரிசாண்டல் கொடுத்துட்டான், கே வெர்டிகல் கொடுத்துட்டான். அப்ப இதுல இருந்து ரெண்டையும் வச்சு கே கண்டுபிடிச்சாலும் ரூட் ஆஃப் கே எக்ஸ் இன்டு கே ஒய், கே ஹரிசாண்டல் கே வெர்டிகல் போடு. அதுக்கடுத்து ஹெட் லாஸ் ஆஃப் த்ரூ த சாயில் வந்து ஹச்சிங் கொடுத்துட்டான். அப்ப குவான்டிட்டி ஆஃப் சீபேஜ் பர் மீட்டர்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்கான். அப்ப கியூ ஈக்குவல் டு என்ன வரும், கே இன்டு ஹச் என்எஃப் வகுத்தல் என் டின்னு வரும். சில கிளியர் புரியுதா என்ன சொல்றேன். அப்ப கே என்ன பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ரூட்டா என்ன பண்ணுவீங்க, கே ஹரிசாண்டல் இன்டு கே வெர்டிகல்னு போடணும். அப்ப அதுக்கு வேல்யூ இருக்கு, கே ஹரிசாண்டல் வேல்யூ இருக்கு, கே வெர்டிகல் இருக்கணும். 16 into 10 power minus 5 இது நானே சால்வ் பண்ணிடுறேன். ஓகே அப்படி சொல்லுங்க. அப்ப கேங்கிறது என்ன கொடுத்துருக்கான், இதை இங்கேயே கண்டுபிடிச்சோமா. ஓகே அதாவது ரூட் ஆஃப் 8 into 10 power minus 5 சார், இங்கே 2 into 10 power minus 5. அப்ப 8 16 2 10 power minus 5 இருக்கும். அப்ப எடுத்துரும் 16 வெளில எடுத்தா 4, 2 10 power minus 5ல ஒண்ணு ஒரு வெளில ரூட்ல இருந்து ஒண்ணு வெளில வந்துடும் -5. இது கே சார், ஒண்ணு முடிஞ்சிச்சு. அப்ப கேவோட வேல்யூ உங்களுக்கு மீட்டர் per செகண்ட்ல கிடைச்சிருச்சு. அடுத்து என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்ப கண்டுபிடிக்கலாம். அப்ப Q ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 4 into 10 power minus 5, ஹச்சோட வேல்யூ 2, நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் 4, நம்பர் ஆஃப் டிராப் லைன்ஸ் 8, ஒரு நாங்க 8, 2 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கு, Q ஈக்குவல் டு 4 into 10 power minus 5 மீட்டர் கியூப் per செகண்ட் வரும். அப்ப ஆப்ஷனை பாருங்க சார் மேல. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இதுல ஹோம்வொர்க் இதெல்லாம் வச்சிருங்க, நானே சால்வ் பண்ணிட்டேன். அவ்வளோ இதோட உங்களுக்கு சாயில் மெக்கானிக்ஸ் கிளாஸ் முடியும். சாயில் மெக்கானிக்ஸ் கிளாஸ் எத்தனை கொஸ்டின் சார் கேட்பான் அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்பான், இல்ல 11 கொஸ்டின் கேட்பான். ஒரு காலத்துல 12 கொஸ்டின் வரையும் கேட்டிருந்தான், மீதி 8 தான் ப்ரொஃபஸர் கேட்டான். இப்ப ஈக்குவலா அவங்க கேட்டுட்டு இருக்கான். டிப்ளமோக்கு 4 கொஸ்டின் கேட்பான். அப்ப இந்த 10ல நீங்க பெர்மியபிலிட்டி, காம்பாக்ஷன், கன்சாலிடேஷன், அதுக்கடுத்து சிஎஸ் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே 2 கொஸ்டின் வெயிட்டேஜ் இருக்கு. சப்போஸ் இதுல வந்து காம்பாக்ஷன்ல ஒரு கொஸ்டினோட கேட்கலாம், பெர்மியபிலிட்டி ஒரு கொஸ்டினோட கேட்கலாம், கன்சாலிடேஷன்ல 2 தான் கேட்கணும், சிஎஸ் ஸ்ட்ரென்த்ல 2 தான் கேட்கணும். அப்படி வரும்போது வெயிட்டேஜ் மாறலாம் சார். அதுக்குள்ள எப்படி வேணாலும் 4, 5, 6 கொஸ்டின் இருக்கும். மீதி 5 கொஸ்டின் ஏரியா இருக்கு 10 11. அதுல எப்படி பார்த்தாலும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில 2 to 3 கொஸ்டின் கேட்கணும். அப்ப பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில 2 to 3 கொஸ்டின் நான் 2 மினிமம் வைக்கிறேன்.
அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கிளாசிபிகேஷன்ல ஒரு கொஸ்டின். சாயில் கிளாசிபிகேஷன். இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டில ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் சேர்த்து 2 கொஸ்டின். மத்த இதர டாபிக் சி+ அனாலிசிஸ் எல்லாம் சேர்த்து 2 to 3 கொஸ்டின். ஆவரேஜா 2 வைக்கிறேன். அப்ப இங்கிட்ட 5 கொஸ்டின். அப்ப இது 2யும் கூட்டினீங்கன்னா 11 கொஸ்டின் வரும். உங்க லக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த 11 கொஸ்டின் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கூட்டி 12 to 13 கொஸ்டின் ஆகும். மீதி இருக்கக்கூடிய கொஸ்டினை 7 to 8 கொஸ்டினா ஃபவுண்டேஷனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். சரி, கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. அப்ப Yes, sir. இதுல நீங்க எதுல ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க வேண்டியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆரிஜின் ஆஃப் சைடுல ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது. அப்புறம் உங்களுக்கு காம்பாக்ஷன்ல ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ல பேசிக்கான ப்ராப்ளம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் படம் வரைஞ்சு கீழே ப்ராப்ளம் வந்துருக்குன்னா அது பார்க்க வேண்டியது. படம் வரைஞ்சு பார்த்துக்கிட்ட போதும். அதுக்கடுத்து வேற எங்கேயும் ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது அப்படின்னா வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஹவுஸ்னஸ் ஈக்குவேஷன் வச்சு நியூமரிக் சார்ட் வச்சு அது 2 ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் பாருங்க. மத்த எதுவுமே நீங்க பார்க்க வேண்டியது. வெஸ்டர்கார்ட்னா பார்க்க வேண்டியது. மற்றபடி இருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ல ப்ராப்ளம் பார்த்தா ஆகணும். அதுக்கடுத்து நீங்க சேல்ஸ்ல ப்ராப்ளம் பார்த்தா ஆகணும். அதுக்கடுத்து பெர்மியபிள்ல ப்ராப்ளம் பார்த்தா ஆகணும். முக்கியமா ப்ராப்பர்ட்டிஸ் சைடு மனப்பாடமா இருக்கணும். வாயு ரேஷியோல ஆரம்பிச்சு போரோசிட்டி, டிகிரி சேச்சுரேஷன், வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது, ஏர் வாய்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து உங்களுக்கு அதை வச்சு ட்ரை யூனிட் வெயிட், பல்க் யூனிட் வெயிட், சேச்சுரேஷன் யூனிட், காமா டேஸ் எல்லாமே மனப்பாடமா இருக்கணும். எப்போ திருப்பதியோட பக்கமா இருக்கணும். ஏன்னா அதிக ப்ராப்ளம் அதுதான் கேட்பாங்க. 3 கொஸ்டின் கேட்கறாங்க, 3 கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டுபிடிக்க தானே இருக்காங்க. அதனால வெயிட்டேஜ் கொடுத்து ப்ராப்ளம் நடத்துறேன். அப்ப சாயில் மெக்கானிக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு நல்ல தூக்கி கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் கொஸ்டின் ஏரியா. 20 22 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 22 கொஸ்டின் தப்பி பண்ணவே அது கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லைன்னு. கான்செப்ட் கொஸ்டின் எங்கே அதிகம் போக மாட்டாங்கிறது சொல்ல பாத்துக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் 20 கொஸ்டின், செக்ஷன் அனாலிசிஸ் 20 கொஸ்டின், ஆர்சிசி முழுக்க அப்படியே கோடுக்குள்ள தான் கேட்கறான். ஆர்சிசி ஸ்டீலு உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா அது அந்த 20 கொஸ்டின். அதுக்கடுத்து உங்களுக்கு இது அது இப்ப நடந்துட்டு சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இது கிட்டத்தட்ட இவ்வளவு கொஸ்டின் வந்துருச்சா. அதுக்கடுத்து கான்செப்ட்ல எங்கேயும் கேட்க வாய்ப்பு இல்லை அதிகமா உங்களுக்கு குழப்பற மாதிரி அப்படின்னா வெயிட் சர்வே கேட்க வாய்ப்பு இல்லை. நோட்ஸ் உள்ளதை அப்படியே கேட்டுருவோம். ஆனா நோட்ஸ் உள்ளது மாற்றமான சர்வே அதான் சேமி. இந்த 100 கொஸ்டின் ஏரியா எல்லாமே கான்செப்ட்லயே வராது. கான்செப்ட் உங்களுக்கு குழப்பத்துல இருந்துச்சுன்னா கேட்க மாட்டான். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மூலக்கூறுலேருந்து போய் கேட்பான். எஸ்டிமேஷன் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மென்ட் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் அட்டை படிச்சாலும் அவன் ஏதாச்சும் ஒரு மூலையிலிருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம எடுக்கதான் போறான். ஒரு 3 கொஸ்டின் ஒரு யூனிட் ஐ மீன் ஒரு சப்ஜெக்ட். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளோட மிஸ்டேக் இல்ல, அது நேச்சர். ஒரு 2 3 கொஸ்டின் அடிப்படுறது. அப்ப அது டாப்பர் இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 100 கொஸ்டின் ஏரியானா நீங்க வெளியே தான் கொஸ்டின் கேட்க மாட்டான். அடுத்த நோட்ஸ்ல தான் அப்படியே வரும். புக்லயே தான் அப்படியே கேட்பான் கட் பண்ணி. வெளில போய் ஒரு குழப்பி கேட்க வாய்ப்பும் இல்லை. டேரக்ட் கொஸ்டின் தான் எல்லாமே. அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் 100 கொஸ்டின் நீங்க ஒன்னோட மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஏஐல 160 கொஸ்டின் டெக்னிக்கல்ல போடுறாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்ல 70 கொஸ்டின் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% போஸ்டிங் கன்ஃபார்ம். மினிமம் சொல்றேன். அதுக்கு மேல போறது உங்களோட சாமர்த்தியம். அப்ப அது அந்த அந்த கொஸ்டின் ஏரியாவை நீங்க டார்கெட் பண்ணணும். இது நான் சொல்றது ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு பண்ணணும். இல்ல சார் டெக்னிக்கல் வந்து எனக்கு நான் ஒரு 10 கொஸ்டின் நான் கம்மியா போடுறேன், ஜெனரல் ஸ்டடீஸ் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு 10 கொஸ்டின் கூட போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு சாமர்த்தியம். இங்க 150 இங்க 180. இல்ல சார் நான் டெக்னிக்கல் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது ஒரு 170 கொஸ்டின்ல போடுறேன் அப்படின்னா அங்கிட்ட ஒரு 65 கொஸ்டின் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாமர்த்தியம். ஆனா ரேஷியோ இதுதான். அங்கிட்ட ஒரு 160 இங்கிட்ட ஒரு 70 230 கொஸ்டின் போட்டாதான் ஏஇ கதவு நினைவாகும். அது மைண்ட் எப்பயும் வச்சுக்கலாம். டிப்ளமோக்கு இங்க கூடுதல் கொஸ்டின் போடணும். 230 பத்தாது. இங்க 240 250 கொஸ்டின் போடணும். போஸ்டிங் தகுந்த மாதிரி எவ்வளவு நம்பர் வேகன்சி வர மாதிரி. ஏன்னா அது கட் ஆஃப் கூட்டிட்டுரும். எல்லாரும் எழுதுவாங்க. ஐ மீன் எல்லாம் நல்லா படிப்பாங்க அதுல. அதனாலதான் ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்றது. ஏஐக்கு வந்து எப்பயுமே கட் ஆஃப் கம்மியா தான் இருப்பாங்க. டிப்ளமோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப போஸ்டிங் கம்மியா இருந்தா பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கூடி. ஓகே ஓகே சார், இதை நான் கட் பண்றேன். அடுத்த புது டாபிக் தான் ஆரம்பிக்கணும். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். ஓகே, அதான் சொன்ன மாதிரி இனிமே ஓகே Thank you, மாத்தி sir. மாத்தி வரும். ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு விடுபட்ட டாபிக், ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் வர மாதிரி. ஓகே தேங்க்யூ சார். ஓகே கட் பண்றேன். Thank you, sir. ஓகே.